துவங்குவதற்கு முன்பே 14 பேர் வணக்கம். வந்துட்டாங்க. வணக்கம். ஐயா ஐயா பேராசி அரங்கராசி நீங்க வந்துட்டாங்க. திருமாவளவன் ஐயா 2 நாள் கழித்து வந்திருக்காங்க. ஐயா நகைச்சுவை நாவலர் திருக்குற்றால ஐயா. அந்த அம்மா எனக்கு கொடுத்தாச்சு. நேரடி நன்றி. நேரலை ஆகிவிட்டது. நேரலை கொடுத்தாங்க. ஏறத்தாழ ஒரு 17 பேர் வருகின்றிருக்கிறார்கள். இப்பொழுது திருக்குறள் மாமன்றத்தினுடைய நிகழ்வு 223ஆம் நிகழ்வு இப்பொழுது துவங்குகின்றது. வருகின்றிருக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய முதற்கண் நம்முடைய திருக்குறள் மாமன்றத்தினுடைய சீர்மிகு செயலாளர் ஐயா அழகராஜ் ஐயா வருகின்றிருக்கிறார். சிறப்பு பேச்சாளராகிய நம்முடைய பரம்பு நடராஜன் ஐயா வருகின்றிருக்கிறார். திருக்குறளுடைய திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொருளாளராக அதே சமயத்திலே மிக ஆளுநருடைய விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பேறு பெற்ற நம்முடைய சந்தான ஐயா வருகின்றிருக்கிறார். ஐயா அழகையா, கவிஞர் அழகையா வந்திருக்கிறார். நம்முடைய திருக்குறள் மாமன்றத்தினுடைய முதன்மை ஆலோசகராக இருக்கக்கூடிய செல்லன் ஐயா வருகின்றிருக்கிறார். ஐயா முத்தையா அவர்கள் வருகின்றிருக்கிறார். ஐயா அந்த சாம்சங் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஐயா நம்முடைய சைவ சித்தாந்த செம்மல் சண்முக ஐயா வருகின்றிருக்கிறார். அறிமுக செம்மல் ஐயா அம்மா சுகுமாரி அம்மா வருகின்றிருக்கிறார்கள். நகைச்சுவை நாவலர் திருக்குற்றாலம் ஐயா, தென்காசி கலைக்குழுவினுடைய மேனாள் முதல்வர் தமிழ் செம்பல் வேளம்மாள் அவரை வருகின்றிருக்கிறார். நம்முடைய அருமையாக சொற்பொழிவாற்றக்கூடிய நம்முடைய திருமலைக்குமரன் அருணாச்சலம் ஐயா வருகின்றிருக்கிறார், நல்லாசிரியர். மற்றும் சான்றோர் திருமாவளவன் ஐயா வருகிறார். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பின் ஐயா திருமாவளவன் வந்திருக்கிறார். ஐயா உங்களுடைய வருகை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் எங்களுடைய திருக்குறள் மாமன்றத்தினுடைய நெஞ்சார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி வரவிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு சொற்பொழிவாற்ற இருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் பரமொழி தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவனர், சிந்தனை கவிஞர், மதிப்புறு முனைவர் பரமு நடராஜன் அவர்கள். அதாவது மனிதநேயம் மிக்கவர். அது மாத்திரமல்ல, சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், ஆன்மீகவாதி, நல்ல கவிஞர் என பன்முகை ஆளுமை திறன்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றோரை அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்வுகளை எல்லாம் ஜூம் மூலமாக உலகிற்கு எடுத்துச் செல்ல இருக்கின்ற நம்முடைய சாந்தி ரவீந்திரன் அம்மாவுக்கு எங்களுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஐயா சிறப்பு சொற்பொழிவாளர் இருக்கக்கூடிய பரம நடராஜனுடைய தலைப்பு மிக அருமையான தலைப்பு, கம்பனில் வள்ளுவம் என்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இருக்கிறார். ஐயா பேராசிரியர் அரங்கராஜன் ஐயா அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் தவறாது வருகை தருவார். அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கம்பனில் வள்ளுவம், இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள, இல்லை என்ற துயரை எடுத்துரைக்கு முன்பே கொடுக்கும் குணம் குடிப்பிறந்தவருக்கே உண்டு. திருக்குறளின் 223ஆம் குறட்பா நம்முடைய திருக்குறள் மாமன்றத்தினுடைய 203ஆம் இணையவழி இலக்கிய சந்திப்பு. தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார் தென்காசி கலைக்கல்லூரியுடைய மேனாள் முதல்வர், அதாவது தமிழ்ச்செம்மல் கேப்டன். அவர் என்சிசி அந்த துறையிலே கேப்டனாக விளங்கி இருக்கிறார். இனிமையா எல்லா துறையிலும் அவர் பன்முக திறன் கொண்டவர். அம்மா அவர்கள் வேளம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்தாய் வாழ்த்து பாட. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிகும் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும்
சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உண்மையிலே உங்களை வாழ்த்துகிறோம்மா. நாங்க இனிமையான ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடியவைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஐயா சிறப்பு சொற்பொழிவாளர் பரமு நடராஜன், அம்மா அறிமுக செல்வி செம்மலாக இருக்கக்கூடிய சுகுமாரி அம்மார்கள் அவரை அறிமுகம் செய்வார். இருந்தாலும் அவருக்கு நாம் கவிதை மலர் சூட்ட விரும்புகின்றோம். அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு தென்காசி கலைக்கல்லூரியிலே ஒரு விழா நடந்தது. அதில் ஐயா பரமு நடராஜன் அவர்கள் கவிதை வாசித்தார். அந்த கவிதைக்கு இருந்த வரவேற்பு இருக்கிறதே, மிகப்பெரிய வரவேற்பு, கைதட்டலும் ஆரவாரமாக இருந்தது. அருமையான கவிதை வாசித்தார். அந்த கவிதை ஆற்றல் இருக்கிறதே, அந்த கவிதை எழுதுவதில் ஆற்றல், அவருக்கு தனித்திறன் இருக்கிறது. அவரை மனமோந்து நாங்கள் பாராட்டுகின்றோம். கரும்பின் சுவையென இனித்திடும் இவர் கவிதை, கரும்பின் சுவையென இனித்திடும் இவர் கவிதை வண்டுகள் மொய்த்திடும், புரிந்திட இயலா பொருளையெல்லாம் தெளிவாய் விளக்கின் ஒளியாய் விளக்கிடுவார். சிறுமையாதும் சிந்தையில் நனையார், சிறுமையாதும் சிந்தையில் நனையார், சிறப்பினை யாங்கனும் சீருடன் பெறுவார், சிறப்பினை யாங்கனும் சீருடன் பெறுவார். பெருமையாய் இவர் புகழை பேசிடவே, பெருமையாய் இவர் புகழை பேசிடவே பெரும்பேறு பெற்றவன் யானே என்ற ஒரு கவிதை மலர் சூட்டி அவரை அன்போடு வரவேற்று இப்ப இணைப்புரை வழங்க நம்முடைய புறநானூற்று புலமையாளர், நம்முடைய திருக்குறள் மாமன்றத்திலேய ஈடு இடையற்ற ஒரு செயலாளர் ஐயா அழகுராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து இணைப்புரை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திருக்குறள் மாமன்றத்தின் 223வது இணையவழி கூட்டம் கவிஞர் க. ராசேந்திரன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கேப்டன் மேனாள் முதல்வர் அவர்கள் வேளமாள் முத்தியாம் அவர்கள் சிறப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அழகாக அனைவரையும் பெயர் சொல்லி தலைவர் அவர்கள் கவிதையும் பாடி சிறப்பாக வரவேற்றார்கள். இப்பொழுது இணைப்புரை வழங்க வேண்டிய பணி என்னுடைய பணி என்றாலும் இப்பொழுது மேலும் 21 பேர் மொத்தத்தில் வர இருந்திருக்கிறார்கள். வரவேற்பு உரையும் என்னுடைய கடமையாகும். எனவே அவர் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தலைவராக இருக்கின்ற கவிஞர் ராசேந்திரன் ஐயா அவர்கள், நகைச்சுவை நாவலர் இணைச் செயலாளர் திரு குற்றாலம் ஐயா அவர்கள், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய வேளமாள் முத்தையா அவர்கள், சிறப்பு பேச்சாளர் பரமு நடராஜன் ஐயா அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர் அறிமுக உரையாளர் சுகுமாரி அவர்கள், மூத்த தமிழறிஞர் பாவலர் சிலனையா அவர்கள், பெங்களூரில் இருந்து கே. சண்முகையா அவர்கள், நமக்கு வழிகாட்டியாக வழங்கக்கூடிய நம்முடைய 40 நூலுக்கு திருக்குறளுக்கு சொந்தக்காரர் எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஐயா ரங்கராசன் ஐயா அவர்கள், திருக்குறள் கழகம் ஐயா செயலாளர் திருமாவளவன் ஐயா அவர்கள், அதே கழகத்தினுடைய அங்குள்ள பொருளாளர் சந்தானம் ஐயா அவர்கள், சரியாக இணைப்புரை வழங்கிய சாந்தி ரவீந்திரன் அவர்கள், கவிஞர் அழகையா அவர்கள், முத்தையா பாலசுப்ரமணியா அவர்கள், வள்ளியம்மை அவர்கள், மாலிங்கம் நேயம் துரைராஜ் ஐயா அவர்கள், தனலட்சுமி நடராஜன் ஐயா அவர்கள், சாம்சங் SA S7 என்ற இணைப்பில் வருகின்றவர், விஜயசாந்தியம் அவர்கள், முனைவர் புவனேஸ்வரி மற்றும் OPPOK
113 பயிற்சி என்ற இணைப்பில் இன்னும் பல பேர் வர காத்திருக்கிறார்கள். அனைவரையும் இந்த மாலை வேளையில் இருகரம் கூப்பி வரவேற்று இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்ய சுகுமாரி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்களம், அறிமுக உரை தாருங்கள். நன்றி ஐயா. நமது திருக்குறள் மாமன்றத்தின் இணையவழி மெய்நிகர் சந்திப்பு 223வது நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மிடையே ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர் வந்திருக்கின்றார். நமது பரம்பு நடராசன் ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவருடைய இயற்பெயர் ராம நடராசன். அவரது புனை பெயர் தான் பரம்பு ராம நடராசன், மதிப்புறு முனைவர் பரம்பு ராம நடராசன். ஐயா அவர்கள் பிறந்த ஊர் பிரான்மலை, அதுதான் பரம்பு மலை என்று சொல்லக்கூடிய பாரி வாழ்ந்த பரம்பு மலை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில ஐயா அவர்கள் தற்போது இருந்து வருகிறார். ஐயா அவர்கள் படிப்பு பற்றி சொல்ல வேண்டுமானால், வணிகவியலில் பட்ட படிப்பு பிகாம், அதோடு டிப்ளமா இன் அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் என்ற வணிகவியல் பட்டப்படிப்பு படித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இதில் ஐயா அவர்கள் திருவாசக ஞான கலைமணி என்ற முதுநிலை பட்டய படிப்பு, அதில் சிறப்பு முதல் வகுப்பு தேர்ச்சி, சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ஐயா அவர்கள் தொழில் என்று எடுத்துக்கொண்டமால ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டாக்ஸ் அந்த துறையில், அதாவது அரசு பதிவு பெற்ற வரி ஆலோசகர் 1992ஆம் ஆண்டு முதல் இன்று வரை ஐயா அந்த தொழிலில் சிறப்பாக கோலோச்சி வருகிறார். தற்போதைய பொறுப்புகள், அதாவது இலக்கிய சம்பந்தமான பொறுப்புகள் என்னவென்று பார்த்தோம்னால், பரம்புமலை தமிழ் சங்கத்தின் காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சங்கத்தின் நிறுவனராகவும் இருக்கிறார். அரங்காவலர் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் சென்னை, அதிலே அரங்காவலராக இருக்கிறார். டான் அகாடமி, புதுச்சேரியில் உள்ள டான் அகாடமியின் ஆலோசகராகவும், சிட்னியில் உள்ள உலக அமைதி பேரவையின் ஆலோசகராகவும், தொல்காப்பிய உலக சாதனை பேரவையின் செயலாளர்கள் 3 செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதில் ஐயா அவர்களும் ஒருவராக இருக்கிறார். ஐயாவுடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இலக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகள், கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர், சொற்பொழிவாளர், திறனாளர், கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கருத்தரங்கம், தனி சொற்பொழிவாளர் என்று பன்முக திறமையாக ஐயா அவர்கள் இருக்கிறார். ஐயா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட இணையவழி தனி கருத்தரங்கங்கள், அதாவது பின்னூட்டம் இல்லாமல் அவர் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய வகையிலான தனி கருத்தரங்கங்கள் 100க்கும் மேற்பட்ட இணையவழி நிகழ்வு கருத்தரங்கங்கள் செய்திருக்கிறார். கவியரங்க தலைவராக நிறைய கவியரங்கம், அதுவும் புகழ்பெற்ற கவிஞர்களோட தலைமையில் ஐயா அவர்கள் நிறைய பாடியிருக்கிறார். அவரும் தலைமை ஏற்று சிறப்பாக செய்திருக்கிறார். நிறைய ஜூம் கருத்தரங்களில் தனிப்பொழிவுகள், அதுவும் ஒரு 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருக்கும். ஐயா அவர்கள் படைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வாழ்வு சிறக்க வழிகாட்டும் பதியங்கள் என்ற நூல் 2018 வெளியிட்டிருக்கிறார். பைஞ்சுனை பூக்கள் என்ற கவிதை நூல் 2024 வெளியிட்டிருக்கிறார். வரலாற்று கவிதைகள் என்ற ஒரு நூலானது தற்போது ரெடி பண்ணி, அதாவது தயாரித்து விட்டார், அச்சில் இருக்கிறது. அச்சில் இருக்கக்கூடியதிலேயே வரலாற்று கவிதைகள் என்று 2 தலைப்பில் எழுதியிருக்கிறார். சைவன் சமய நாயன்மார்கள் 47 பேர், 12 ஆழ்வார்கள் என்ற அந்த 2 நூட்கள் இதில் அச்சில் இருக்கிறது. எண்ணத்தை சொல்ல என்ற கவிதை நூல், எண்ணத்தை சொல்ல என்ற கவிதை நூல் அச்சில் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதே போல சைவ சமய சித்தாந்த ஆய்வு கட்டுரை, அதுவும் அச்சில் இருக்கிறது. அதே போல ஐயா அவர்கள் பதிப்பாசிரியர், திருக்குறள் காமத்துப்பால் ஒரு வாழ்வியல் மருந்து என்ற நூல் 2025 எழுதியிருக்கிறார். அதே போல சிம்பொனி ரெக்கார்டிங் கம்பெனியில் 2012 அலசல் அரங்கம் என்ற கருத்தரங்க நிகழ்வில் ஒரே சமயத்தில் 21 நாடுகளில் வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வில் ஐயா அவர்கள் பங்கேற்று சிறப்பாக செய்திருக்கிறார். அதே போல 2014 ஆஸ்திரேலியாவில் நடந்த உலக சைவ நெறி மாநாட்டில்
சைவ சித்தாந்தத்தில் நடராச தத்துவம் என்ற கட்டுரை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநாட்டு மலரில் வெளியிடப்பட்டு இருக்கிறது. 1971 பள்ளிகளுக்குள் நடந்த கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்று அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் கையால் பிரான்மலையில் நடந்த பாரி விழாவில் ஐயா பரிசு பெற்றதை சிறப்பாக நினைவு கூர்ந்து அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஐயா அவர்கள் ஆய்வுகள் நிறைய செய்திருக்கிறார். புறநானூற்றில் 183 பாடல்கள், திருப்பல்லாண்டு 10 பாடல்கள், சீரா புராணம் 48 பாடல்கள், திருமுறை பாடல்கள் 13, இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு 6வது மாநாடு 2025 அந்த அரங்கத்தில் ஐயா அவர்கள் திருவாசகத்தில் திருவட்பா சிந்தனை என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை சமர்த்திருக்கிறார். அதே போல திருக்குறள் காமத்துப்பால் ஒரு வாழ்வியல் மருந்து பணுவலில் காதல் சிறப்புரைத்தல் அதிகாரம் என்ற அதிகாரத்தை ஆய்வு கட்டுரையாக ஐயா வழங்கி இருக்கிறார். கம்பன் கலாம் அறக்கட்டளை திண்டிவனம், அந்தமான் தமிழர் சங்கம், அந்தமான் சூரிய கிருதி நாட்டியாலயா திண்டிவனம் மற்றும் கம்பன் புக் ஆஃப் ரெக்கார்டு இணைந்து அந்தமானில் நடத்திய விழாவில் கம்பன் காட்டும் உளவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஐயா சமர்ப்பித்திருக்கிறார். அதே போல ஐயா அவர்கள் நிறைய விருதுகள் மற்றும் பட்டங்கள் வாங்கி இருக்கிறார். அதை சொல்ல வேண்டுமானாலே நமக்கு ஒரு செஷன், ஒரு நிகழ்வு முழுவதும் வேண்டும், அவ்வளவு பட்டங்கள் ஐயா அவர்கள் வாங்கி இருக்கிறார். சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சேவே வாழ்நாள் சாதனையாளர் விருது 2025 புதுச்சேரி போரம் அதிலிருந்து ஐயா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இடையூறுக்கு மன்னிக்கவும். என்ற விருது 2 முறை திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. செல்வர் 3 முறை திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது உலக சாதனையாளர் பேரவையின் மூலமாக 2020 அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுடர் விருது, அதே போல அண்ணா விருது, முருகன் அடிமை விருது, சிந்தனை கவிஞர் விருது, சிறந்த மக்கள் பணி விருது, சிறந்த செயலாளர் விருது, உமறு புலவர் விருது, கண்ணதாசன் விருது, அருட்பெருஞ்சோதி விருது, அப்படி ஐயா அவர்களுடைய விருதுகளின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகிறது. அதை சொல்ல வேண்டுமானால் அதான் சொன்னேன், ஐயாவுக்கு தனியா ஒரு செஷன் வைத்து ஐயா அவர்களை பாராட்டு விழா நடத்திதான் இதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். அதாவது 100க்கும் மேற்பட்ட விருதுகள் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார். இது நம்ம அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் நம்மிடையே வந்து சிலதெல்லாம் நமது திருக்குறள் மாமன்றத்தினுடைய ஒரு பெருமை கௌரவம் என்றே நாம் கருத வேண்டும். ஐயா அவர்கள் வகித்த பொறுப்புகள் அப்படின்னு எடுத்துட்டாலே 1987 முதலே சிறப்பான பொறுப்புகள் ஐயா நிறைய வகித்திருக்கிறார். 1987 ஆசிரியராக சேக்கிலார் மாத இதழ் ராசபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த இதழின் ஆசிரியராக இருந்திருக்கிறார். 1978 ஆசிரியராக முகம் சிற்றிதழில் இருந்திருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட ரசிகர்கள் சங்கம் ராசபாளையம் 1980 முதல் இருந்திருக்கிறார். அதே போல பகுதி செயலாளராக வைரமுத்து இலக்கிய பேரவையில் 1981 இருந்திருக்கிறார். ராசபாளையம் படைப்பா சத்தம் கேட்க வந்தோமா? சத்தம் குறைஞ்சிருச்சு. கேட்கலமா கேட்கல. உங்களுடைய ஒளி வாங்கி அணைக்கப்பட்டிருக்கா பாருங்க. அது மாதிரி நிறைய ஐயா அவர்கள் வகித்த பொறுப்புகள் நிறைய இருக்கு. தற்போது வகித்து கொண்டிருக்கும் பொறுப்புகளும் நிறைய இருக்கிறது. அதான் அது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா அவர்களுக்கு. அதனால இன்று நமக்கு சொல்வதற்கு நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டால் ஐயா அவர்களுடைய பேச வேண்டிய நேரம் குறைந்துவிடும். அதனால் இன்று நம்மிடையே ஐயா அவர்கள் கம்பனில் வள்ளுவம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றை செய்து நம்மிடையே வந்திருக்கிறார். நம் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த அறிமுக உரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த நமது அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் நன்றியை மீண்டும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பான அறிமுக உரை. இப்பொழுது சிறப்பு பேச்சாளருக்குரிய நேரம். சிந்தனை கவிஞர், சிறந்த ஒரு பண்பாளர், மேனாள்
முதல்வர் கலைஞர் கையினால் விருது பெற்றவர். இப்படி நூற்றுக்கணக்கான விருதையும் பன்முக வித்தகராக இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் கம்பெனி வள்ளுவம் என்ற தலைப்பில் பேசுகிறார். வாருங்கள் ஐயா, உங்கள் உரை 40 to 45 நிமிடம் வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. சிறப்புரையை தாருங்கள், கேட்டு முடியுங்கள். வானிப்பொழி பெய்து மழை மேகம் கிழித்தோடி கூனற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றான் ஆணிப்பொழி 5 அமர்ந்து ஆடி உலகேத்த தேனிப்பொழி மொழியாளுடன் நேயாம் திருநகராம் பாரி வாழ்ந்த பரம்பில் பிறந்த இந்த பரம்பு நடராசனின் பண்பான வணக்கங்களை உங்களை அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். திருக்குறள் மாமன்றம் மதுரை இணையவழி மெய்நிகர் சந்திப்பு 223 நிகழ்வில் இன்று 4/2/26 புதன்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்க நினைத்து நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் திருவள்ளுவர் திருக்குறள் மாவட்டத்தினுடைய தலைவர் திருக்குறள் செம்மல் ஐயா ராஜேந்திரனார் அவர்களுக்கும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அமர்ந்திருக்கின்ற முனைவர் வேளம்மாள் பருமொழி தமிழ் சங்கத்தின் முதன்மை ஆலோசகர் மட்டுமன்றி மேனாள் முதல்வர் அரசு கலைக்கல்லூரியினுடைய தென்காசியிலே வைத்து நீர தமிழ் பணி ஆற்றுகின்ற அவருக்கும், இந்த அழகான நிகழ்விலே புறநானூற்று பாவலராக மிக அருமையாக நட்புக்கு இலக்கணமாக செல்கின்ற ஐயா மதிப்புரிமையர் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும், என்னை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்த சுகுமாரி அம்மையார் அவர்களுக்கும், இந்த இணைப்பிற்கு இந்த நிகழ்விற்கு இணையவழி உதவி வாரந்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் சாவிந்திர ரவீந்திரன் நிறுவனர் சூரிய தமிழ் தொலைக்காட்சி நெதர்லாந்து அவர்களுக்கும், என் அன்பிற்கும் பாத்திரமான அவர் இல்லாவிட்டால் நன்றியுரை இல்லாவிட்டால் நான் நகர்வதில்லை என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் நன்றியுரைக்கு நாவலராக விளங்குகின்ற நகைச்சுவை நாவலர் ஐயா திருக்குற்றாலம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருந்த அத்துணை தமிழ் ஆளுமை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நெஞ்சம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய திருக்குறள் மாவட்ட தலைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் இன்னையோடு தொடர்பு கொண்ட பொழுது, பிப்ரவரி மாதம் நீங்கள் ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு தலைப்பு சொல்கின்ற பொழுது, உங்களுக்கு பிடித்த தலைப்பில் நீங்கள் பேசுங்கள் ஐயா என்று எனக்கு பணித்தார்கள். ஆனால் எனக்கெனவோ அதில் உடன்பாடு இல்லாமலே நான் இருந்தேன். இருந்தாலும் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கின்றதோ அதை சொல்லுங்கள், நான் அதை பேசுகின்றேன் என்று சொன்னேன். அதுக்கு அவர்கள் கொடுத்த தலைப்பு தான் இந்த கம்பெனியில் வள்ளுவம். மிக அழகான ஒரு சிந்தனையை கம்பனையும் வள்ளுவனையும் படிக்க வைத்த அவருக்கு முதலில் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. கம்பனில் வள்ளுவம், திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழ் இலக்கிய உலகின் இருவரும் கண்கள். இவை இரண்டும் வெவ்வேறு காலகட்டங்களில் உருவானவை என்றாலும் தமிழின் ஆளுமையையும் அறத்தையும் உலகிற்கு பறைசாற்றுவதில் இவை இரண்டும் நிகரற்றவையாக விளங்குகின்றன என்பதுதான் உண்மை. திருக்குறள் வெறும் நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. சாதி, மதம், இனம், மொழி என்ன எவ்வித பாகுபாடுமின்றி மனித குலத்திற்கே பொதுவான உண்மைகளை கூறுவதால் தான் இது நாம் எல்லோரும் அதை உலக பொதுமறை நூல் என்று நாம் அழைக்கின்றோம். கம்பராமாயணத்தின் சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது,
கம்பர் எழுதிய ராமாயணம் மூல நூலான வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டாலும் கூட அது தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ப செதுக்கப்பட்ட ஒரு காவிய கலைப்படைப்பு, மானுடம் பாடுகின்ற ஒரு மகத்தான காவியம். வேடன் குகனையும் அரக்கன் விபீடனையும் ராமன் தன் சகோதரராய் ஏற்றுக்கொள்வதன் மூலமும் சாதி கடந்த மனிதநேயத்தை கம்பராமாயணம் வலியுறுத்தி வருகிறது. வள்ளுவம் நம்மை சிந்திக்க வைக்கும், கம்பராமாயணம் நம்மை உருக வைக்கும். இவை இரண்டும் தமிழன் பெற்ற பெரும் பேறுகளாக நான் பார்க்கின்றேன். வள்ளுவத்தின் சிந்தனைகள் கம்பன் எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த நிகழ்வில் நாம் பார்க்க அழகான தலைப்பை தந்திருக்கிறார் ஐயாவர். கவி சக்கரவர்த்தி கம்பன் தனது ராமகாலையில் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் கழுத்துக்களை அடியொற்றி பல இடங்களில் செதுக்கி இருக்கிறார். வள்ளுவம் காட்டும் அறநெறிகளே கம்பராமாயணத்தின் அடித்தளமாக விளங்குகிறது என்றால் அதை மிகையல்ல. வள்ளுவன் சொல்வன்மை அதிகாரத்தில் வார்த்தையின் வலிமையை இங்கே நிலையுறுத்துகின்றான். ஒரு தூதுவன் எப்படி பேச வேண்டும் என்று இலக்கணம் வகுத்தவன் வள்ளுவன். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் கேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்வன்மையிலே குறிப்பிடுவான் வள்ளுவன். அதாவது கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேட்காதவரும் விரும்பி கேட்கும்படி பேசுவதே சொல்வன்மை என்று வள்ளுவன் சொல்வான். இதை கம்பன் எப்படி கையாளுகிறான் என்று தெரியுமா? திருக்குறள் ஒரு தூதுவன் எப்படி பேச வேண்டும் என்பதை சொன்னாலும் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பது அனுமன். வள்ளுவர் சொல்வார், தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழிகுறைப்பான் பண்பு என்று சொல்வார் வள்ளுவர். தூய்மை என்பது மன தூய்மை. அதாவது மன தூய்மை என்னன்னா எந்த விதமான ஆசைகளும் அற்ற மனம். அப்போ ஒரு தூதுவனுக்கு அப்படி இருக்க வேண்டும். தக்க துணை, எதிலுமே அச்சமற்ற ஒரு மன திடம். இந்த மூன்றினோடும், இது மட்டும் மூன்று இருந்தா பத்தாது ஒரு தூதுவனுக்கு, உண்மை பேசுவனாக இருக்க வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்கின்றார், வாய்மை வழியுரைப்பான் பண்பு. உண்மை பேசுகின்றவனாக இருப்பவனே சிறந்த தூதுவன் என்று வள்ளுவர் சொல்கிறார். இதை அப்படியே கம்பன் என்ன சொல்கிறார் என்றால், அனுமன் சீதையை கண்டு திரும்பிய பின்பு ராமனிடம் செய்தி சொல்லுகின்ற அழகியல் கம்பர் இதை கூட்டியிருப்பார். சீதையை கண்டேன் என்று சொன்னால் ராமனுக்கு மனசு ஏதோ ஒன்றை நினைவுபடுத்தும். ஆனால் அனுமன் என்ன சொல்கின்றான், ராவனுடைய துயரம் தீர வேண்டும் என்பதற்காக சீதையை கண்டேன் என்று சொல்கின்றான். சீதையை தேடி ராமன் சொல்கின்றான், சீதையை தேடி போனாயே, அவளை கண்டாயா என்று ஆவலோடும் தவிப்போடும் காத்திருக்கும் அந்த ராமன் அவனிடத்தில் சொல்கின்றான். அனுமன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கண்டேன். ஏன்னா ராமனுடைய மனம் பதட்டப்பட்டு விடக்கூடாது. தூதுவனாக சென்ற என்னை பார்த்து விட்டான், அவன் மனம் பதட்டப்படக்கூடாது என்பதற்காக கண்டேன் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். எப்படி கண்டான் அனுமன்? கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களா, தென்திரை அலைகளின் இலங்கை தென்னகர்
அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்புள்ள துயரும் என்று முடிக்கிறான் அந்த வார்த்தையை கம்பன். எப்படி கண்டான்? அவன் கண்டேன் என்று சொல்வது எப்படி கண்டான்? அதற்கு ஒரு ஆதரசேஷன் வேண்டுமா இல்லையா? எப்படி கண்டான் சீதையை? கற்பினுக்கு அணியை. எதனால் கண்டான்? கண்களால். அனுமன் ஒரு மிகச்சிறந்த சொல்லி செல்வனார். சீதையை தேடிச் சென்று திரும்பியவன். நான் சீதையை பார்த்தேன் என்று சொல்ல தொடங்கினால், பார்த்தேன் என்று முடிப்பதற்குள் ராமனுடைய இதயம் பதற்றத்தில் என்னவாகுமோ என்று கருதி முதலிலேயே கண்டேன் என்று ஒரு மங்களமான சொல்லை பயன்படுத்தினான் அனுமன். அதான் மிகச்சிறந்த தூதுவனாக போற்றப்பட்டார். அது மட்டுமல்ல, சொல்கின்ற போது அனுமன் சொல்வான், அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை சொல்ல கற்பினுக்கு அணியை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்ன அழகான கம்பன் அந்த சொல். சீதை உயிரில் இருப்பது மட்டுமல்லாமல் தன் ஒழுக்கத்திலும் மாறாமல் இருக்கிறாள் என்பதை ஒரே சொல்லில் ராமனுக்கு உணர்த்தி விட்டான் தூதுவன். அதுதான் அனுமன். அதான் ஒரு சொல்லுங்கள். கேட்பவரை தன்மயப்படுத்துவது, கேட்காதவரும் விரும்பி கேட்கும்படி பேசுவரே சொல்லுண்மை. அந்த சொல்லுண்மை அனுமன் கடைபிடித்திருக்கின்றான். அதை கம்பன் மிக அழகாக அந்த வள்ளுவத்தை கொண்டாந்து கண்டிருக்கின்றான். அவருடைய செயல் என்பது மிகச்சிறந்த செயலாக போற்றப்படுகிறது. கண்டனன் கற்பினுக்கு அணியை ஒரு வினையின் முதலில் வைக்கின்றான் கம்பன். குறள் சொன்ன அந்த சொல்லாற்றலின் முழு வடிவமாக அனுமனை கம்பன் படைத்துள்ளார் என்றால் மிகையாக. அரசியல் அறம், ஒரு மண்ணுடைய அறம் எப்படி இருக்க வேண்டும்? மக்களை முறை செய்து காப்பாற்றுங்கள். இதற்கு வள்ளுவர் என்ன சொல்கிறார்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று இறைமாட்சியை குறிப்பிட்டுள்ளார். இதை அப்படியே கம்பன் எங்கே கொண்டு வருகிறான் என்றால், தசரதன் மற்றும் ராமனிடம் ஆட்சியை விவரிக்கும் போது கம்பர் வள்ளுவரின் இந்த கருத்தை அப்படியே உள்வாங்குகிறார். வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர்சை என்ன காத்து என்று கம்பன் சொல்கிறார். அதாவது என்ன பொருள் அப்படின்னா, வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர்சை என காத்து என்று சொல்கின்ற பொழுது, ஒரு ஏழை விவசாயி தன் ஒரே ஒரு வயலை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பானோ அதுபோலத்தான் நாட்டு மக்களை தசரதன் பாதுகாத்தான் என்று கம்பன் சொல்கின்றார். முறை செய்து காப்பாற்றுகின்றார். இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது ஐயத்தினுடைய ஆட்சியை பற்றி கம்பன் சொல்கின்றார். தசரனுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்றால், இறை என்று வைக்கப்படுவதாக சொல்கின்றார். தன்னையே ஒக்கும் தர்மமும் தர்மமே தன்னையே ஒக்கும் தகைசால் தயரதன் சொல்லிட்டு, தன்னையே ஒக்கும் தர்மமே தர்மனே தர்மமாக இருக்கின்றான், தர்மமே தசரதனாக இருக்கின்றான். அதுக்கடுத்து சொல்லிட்டு கம்பன் சொல்றான் அடுத்த 2 வரிகள்ல, என்னையே ஒக்கும் இவ்வுலகம் யாவையும் அன்னையே ஒக்கும் அவ்வுலகிற்கு அரசனை என்று கொடுக்கின்றான் கம்பன். எப்படி சொல்றான் கம்பன்? தசரதன் மக்களை எப்படி கருதுகிறானா? தன்னுடைய உயிர் போல கருதுகிறான். ஒரு மன்னன் எப்படி சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ற வள்ளுவத்தை அப்படி இங்கே பறைசாற்றுகிறார் கம்பன். மக்கள் அவனை தன் அன்னை போல கருதினார். வள்ளுவர் சொன்ன அந்த இறை இருக்கிறதே, இறையொன்று வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அந்த இறை என்பது தெய்வமாகவும் நீங்க நினைக்கலாம், தாயாகவும் நினைக்கலாம். ஆன்மீகவாதிகள் தெய்வம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள், பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் தாய் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் 2 ஒன்றாக நான் கருதுகின்றேன்.
அந்த இறை அதன் நிலையை தசனுடைய ஆட்சிக்கு கம்பர் பொருத்துகின்றார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்கிறார். திறனின் விளையாமை. பிறன் மனைவியை விரும்புவது ஒருவனது பெருமையை அளிக்கும் என்பது வள்ளுவம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நிறையாக பேசியிருக்கின்றோம் திறனில் விளையாமைக்கு. வள்ளுவன் என்ன சொல்கின்றான்? பிறர்மனை நோக்காத பேராண்மை சார்ந்தோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று சொல்கிறான். இதை கம்பன் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் இந்த கருத்தை நிறைய இடங்களில் சேர்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். ராவணன் வீழ்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட முதன்மை காரணமாக கம்பர் காட்டுவது அவனுடைய பிறன்மனை நோக்கிய ஒரு தீய ஒழுக்கத்தை. ராவணன் இறந்து கிடக்கின்றான். அவன் இறந்த செய்தி கேட்டு மண்டோதரி ஓடி வருகின்றாள். ராவனுடைய உடம்பை பார்த்து அழுகிறாள், புலம்புகிறாள். அதை கம்பன் என்ன சொல்கிறான் தெரியுமா? கற்பு என்னும் பெயரதொன்று கையும் மெய்யும் தொடாத உன்னை கொன்றது என்று சொல்கிறார். என்ன அழகு அந்த வார்த்தை, கம்பனுடைய வார்த்தை. கற்பு என்றும் பெயரதொன்றும் கையும் மெய்யும் தொடாத உன்னை கொன்றது என்று சொல்கின்ற பொழுது ராமனின் அன்பை விட, அதான் அந்த பொருள், அந்த வரிக்கு பொருள், கம்பன் சொல்கின்ற வரிக்கு பொருள், ராமனின் அன்பை விட சீதையின் கற்பு என்ற அறமே உன்னை அழித்தது, மெய்யும் தொடாத உன்னை கொன்றது. உன்னை அந்த அறம்தான் உன்னை அழித்தது. இதுதான் வள்ளுவர் சொன்னார். அறனொன்றோ எச்சரிக்கை கொடுத்தார் வள்ளுவர். திறன்மனை நோக்காத வேளாண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்ற அந்த சிந்தனையை கம்பன் இங்கே பறைசாற்றுகின்றார். தோழமை, நட்பு. நல்ல நட்பு என்பது துன்பத்தில் கை கொடுப்போம் என்று வள்ளுவர் கூற்று. உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் கழைவதாம் நட்பு என்று நட்பதிகாரத்திலே வள்ளுவன் சொல்றார். இதை எங்கே கம்பன் கொண்டு வந்து சேர்க்கின்றான்? பல இடங்களில் வள்ளுவர் சொல்றார். நட்பு சொல்றார், கூடா நட்பு சொல்கிறார், தீ நட்பு சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு காமத்துப்பாலே ஒரு நட்பு வைக்கிறார். அது பின்வரும் நாட்களில் பாருங்கள். இங்கே நட்பு என்பது உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று வள்ளுவன் சொல்கிறார். ராமன் குகனிடமும் சுக்ரீவனிடமும் விபீஷணனிடமும் காட்டும் அந்த நட்பு, அதுதான் இந்த வள்ளுவர் குறளரின் உச்சமாக நான் பார்க்கிறேன். இன்னும் சற்று ஆழ்ந்து சிந்தித்தால், குறிப்பாக நாம் சொல்ல போனால், சுக்ரீவனிடம் நட்பு கொள்கின்ற போது கம்பன் சொல்கின்றான், ராமன் சொல்வதா கம்பன் என்ன சொல்கின்றான் என்றால், உன் பயன் எனது, என் துன்பம் உனது. என்ன அழகு பாருங்க கம்பன் அந்த நட்புடைய வலிமையை இங்கே ராமன் மூலமாக சொல்கின்றான். வள்ளுவத்தின் சிந்தனையை, உன் பயன் எனது, என் துன்பம் உனது, உடுக்கை இழந்தவன் கைபோலாங்க இடுக்கன் களைவதாம் நட்பு என்று ராமன் கூறுவது, வள்ளுவர் சொன்ன அந்த இடுக்கன் களைவதே நட்பு என்பதற்கு இலக்கணமாக திகழ்வதாக நான் நினைக்கிறேன். வள்ளுவர் தந்த அறக்கோட்பாடுகளுக்கு கம்பர் தந்த உயிர் ஓவியம்தான் ராமகாடு. அதைத்தான் பாரதி சொல்லுவான். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொல்வான். அந்த வள்ளுவத்தை உலகறிய செய்த பெருமை கம்பருக்கும் உண்டு. மிகச்சிறந்த ஒரு நுட்பமான அறங்கள், அறச்சிந்தனைகள் வள்ளுவத்திற்கும் கம்பனுக்கும் நிறைய இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. சில செய்திகளை மட்டும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் நேரத்தில்.
கம்பர் தனது காவியத்தில் நுட்பமான அறங்கள் இருக்கிறது, அதை மிக அழகாக கவித்துவமாக பயன்படுத்தியிருக்கிறார். வள்ளுவன் ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு சிறந்த அறிவுரை கூறும் பெரியவர்களின் துணை எவ்வளவு அவசியம் என்பதை பெரியாரை துணைக்கோடலிலே வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். பெரியாரை ஏன் துணைக்கோடல் வேண்டும் என்பதை மிக அழகாகவும் எல்லோருக்கும் பயன்படுகின்ற வகையில் அதை கடைபிடிக்கின்ற நடைமுறையில் கூட வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒரு அதிகாரம் முழுக்க இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். 448வது குறள். தவறு செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் இந்த பொருள் தெரியும். தவறு செய்யும் பொழுது கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் அந்த துணை இல்லாத மன்னன் எப்படி அழிவான இருப்பானா, பகைவர் இல்லாவிட்டாலும் தானே அழிவார். இதை கம்பன் சொல்கின்ற பொழுது இலங்கை மாநகரில் ராவணன் தவறு செய்யும் போது விபீஷணன் அதனை சுட்டி காட்டுகிறான், இடித்துரைக்கிறான். சுட்டி காட்டுவதும் அல்ல, இடித்துரைக்கிறான் விபீஷணன் ராவணனிடத்தில். பிறன்மனை நாடுவது அறமல்ல, இது பேரழிவை தரும் என்று நேருக்கு நேராக விபீஷணன் ராவணனிடத்தில் கூறுகிறார். ஆனால் அந்த ராவணன் கேட்டானா? மதிக்கவில்லை விபீஷணனை. விளைவு என்ன ஆச்சு? அவன் கெடுப்பார் இல்லாமலேயே அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டான். இதனை பின்னாடி வருகின்ற பொழுது கும்பகர்ணன் சொல்லுவான் ஒரு இடத்துல, ஆகுகாலம் அன்று அத்தலை அடுத்தது என்று சொல்வான். உனது அழிவு காலம் நெருங்கி விட்டது என்று கும்பகர்ணனை பார்க்கின்ற பொழுது ராவணனிடத்திலே சொல்வான் கும்பகர்ணன். செய் நன்றி அறிந்தது. இதற்கு மிகச்சிறந்த ஒரு உறவு என்பது ராமன் அண்ணனுடைய உறவாக நான் பார்த்தேன். உதவி செய்தவரை மறக்காமல் இருப்பது, அதுதான் சிறந்த அறமாக நாம் நினைக்கின்றோம். அதுதான் உண்மையும் கூட. அதான் வள்ளுவன் சொல்வான், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் மன்னிக்கும், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பரிது என்று 102வது. கம்பன் சீதையை தேடி தவித்த ராமனுக்கு அனுமன் சீதையை கண்டு வந்து சொன்ன ஒரு செய்திதான் காலத்தினால் செய்த உதவி. அது ராமனுக்கு அனுமன் செய்த உதவி. அதற்கு தன்னால் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று ராமன் உருகுகின்றான். தந்துள்ளது என் தன் ஆவி, தந்தது உன் தர்மம். அதாவது நீ செய்த உதவிக்கு என் உயிரையே உனக்கு தந்தாலும் ஈடாகாது என்று அனுமனை பார்த்து ராமன் சொல்கிறார். உனது தர்மமே உன்னை காக்கும். உன்னுடைய தர்மம் தான் உன்னை காக்கும். வள்ளுவர் சொன்ன அந்த ஞாலத்தின் மானப்பெரிது என்ற கருத்தின் அடிப்படையாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கின்ற பொழுது கம்பன் சொல்வான், சீதையை கண்டு வந்து ராமனிடத்தில் சொல்கின்றான் அளவு அனுமன். ராமன் உணர்ச்சி வசப்பட்டு அனுமனை நோக்கி கூறுவதாக கம்பர் ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த இடத்துல சுந்தரகாண்டத்தில், ஈட்டிய வினையும் துன்பம் இனி இலை ஏய பெற்றே தந்துள்ளது எந்த நாதி. ஈட்டிய வினையும் துன்பமும் இனி இல்லை. இதுவரை நான் ஈட்டிய வினை இருக்கிறது, இனிமேல் துன்பம் இல்லை அனுமனே. மிகச்சிறப்பாக நான் உன்னை பேர் பெற்றேன்.
என்ன பெருமை தெரியுமா? உனக்கு என்ன பெருமை தெரியுமா? தந்துள்ளது எந்த நாதி, தந்தது உன் தர்மம். தக்கோர் சிந்தையுள் இருந்தாய் இன்னும் திருவுளம் தமைதி தேரேன் எத்துணை நன்றி செய்தாய். ராமன் சொல்றான், ரொம்ப அழகாக அந்த வார்த்தை சொல்றான். எத்துணை நன்றி செய்தாய், என் செய்யேன் இதற்கு என்று கம்பன் சொல்றான். அனுமனே, என் உயிரை எனக்கு திரும்ப திரும்ப தந்தது நீ, உன்னுடைய தர்மம் தான். நீ செய்த இந்த உதவிக்கு, அது எந்த உதவி? சீதையை பற்றி தகவல் சொன்னானே, கண்டேன் கற்பிணை கனியை கண்களால் என்று சொன்னானே அனுமன். நீ அந்த சீதையை பற்றி தகவல் தந்தாயே, கைமாறாக என் உயிரையே உனக்கு தந்தாலும் அது ஈடாகாது. தந்துள்ளது எந்த நாவி, தந்தது உன் தர்மம். தக்கோ சிந்தையுள் இருந்தார் கம்பன். நான் என்ன செய்வேன் என்று ராமன் உருகுகின்றான். வள்ளுவர் சொன்ன அந்த ஞானத்தின் மான பெருதி என்ற கருத்தை ராமன் இந்த நன்றி உணர்ச்சி மூலம் கம்பர் நம் கண்முனை அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது வள்ளுவன். விதியின் வலிமை என்று சொல்லலாம். சைவ சித்தாந்தத்துல போனோம்னா மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். விதி அல்லது ஊழ்வினை என்பது ஒருவன் எவ்வளவு முயன்றாலும் அவனை தடுத்து நிறுத்தும் வலிமை கொண்டது என்கிறார் வள்ளுவர். ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். 380வது குறள். கம்பனில் வள்ளுவம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், இந்த குறளுக்கு ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும், செய்தி கேட்டாகிவிட்டது. செய்தி கேட்டவுடன் அவன் தம்பி இலக்குவன் இருக்கின்றானே, கடுமையான கோபம். என்ன கோபம்னே சொல்ல முடியாது, அவ்வளவு கோபம். அக்னியுடைய ஆற்றலை விட அவனுடைய கோபம் அளவு கடந்ததாக இருக்கிறது. அவன் கோபம் கொண்டவுடன் ராமன் அவனை சமாதானப்படுத்துகின்றார். அவனை அமைதிப்படுத்துகின்ற வரிகள் அப்படியே வள்ளுவத்தில் எதிரொலிக்கிறது. நதி தரும் நல்நீர் ஆடாது அந்நதி பிழையன்று. நதி தரும் நல்நீர் ஆடாது அந்நதி பிழை அன்று. விதி இது, இதற்கு யார் வெகுள்வர் என்று ஆறு ஓடும் போது அதில் தண்ணீர் இல்லை என்றால் அது ஆற்றின் பிழை அல்ல. இந்த ஒரு செய்தியை கண்ணாசன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. மனிதனம்மா மயங்குகின்றே என்று கண்ணாசன் ஒரு பாடலை. ஆடு ஓடுகின்ற போது தண்ணீர் இல்லை என்றால் அது ஆற்றின் பிழை அல்ல. அது போல எனக்கு கிடைக்க வேண்டிய அரசு கிடைக்கவில்லை, ஆட்சி கிடைக்கவில்லை என்றால் அது விதியின் செயல். அதற்கு ஏன் கோபப்படுகிறாய் லக்ஷ்மணா? விதியின் வலிமையை இதை விட கம்பன் எவ்வாறு விளக்க முடியும்? பாடல் நிறைய இருக்கு. சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் சொல்கின்றேன். இன்னொரு தரம் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒரு ஆய்வு இருக்கிறது, அதை நாம் தெளிவாக பேசலாம். ராவனுடைய வீழ்ச்சி. பிறருடைய பொருள் எது? சீதை. ராவனுடைய பொருள் அல்லவா? பிறருடைய பொருளை அவர்கள் அறியாமல் கவர்ந்து வருவது கள்ளாமை என்ற அறத்திற்கு எதிரானது என்று வள்ளுவர் சொல்கிறார். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் என்று 283வது குறள். ராவணன் சீதையை வஞ்சனையால் கலசனமா யாருக்கும் தெரியாம கவர்ந்து வந்ததால்
அவனது ஆட்சி இருக்கிறது, அவனுடைய வளம் இருக்கிறது. அந்த வளம், ஆட்சி, சுற்றம் அனைத்தும் அழிந்து போய்விட்டது. இதனை ராவணன் போர்க்களத்தில் ராமனிடம் தோற்று நிற்கும் போது கம்பர் மிக நுட்பமாக சித்தரிக்கிறார். அவனது எப்படி என்றால் அவனது 10 தலைகளும் கவிழ்ந்து நின்றனவா. இதை விட வேற ஒரு வீழ்ச்சி என்ன வேணும்? 10 தலைகள் கவிழ்ந்து நிற்கின்றன. ஏன்? ஒரு கேள்வி நம்மளை எழுகிறதல்லவா? பிறன் மனைவியை வஞ்சனையால் கவர்ந்து வந்த அந்த கள்ளம் அவன் வீரத்தையே பாழ்படுத்தி விட்டது என்பது அது உணர்த்துகின்றான் ராவணன் கம்பன் வாயிலாக. வள்ளுவர் அறம் செய்ய வேண்டும் என்று கட்டளையாக சொன்னார். அது ஆங்கிலத்தில் சொல்வதாக இம்பேரேட்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அறம் செய்ய வேண்டும் என்ற கட்டளை வள்ளுவனுடைய பாடல். வள்ளுவர் சொன்னார். கம்பன் என்ன செய்கிறான் என்றால், அந்த அறத்தை செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் வரும் என்பதை கூறியதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு இடத்தில் சொல்கின்ற போது சொல்வார், நம்ம செய்யாவிட்டால் அறத்தை செய், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். செய்யாவிட்டால் எவ்வளவு பெரிய பேரரசனும் எப்படி அழிவான் என்பதை ஒரு வாழ்க்கை உதாரணமாக கேஸ்டடி என்று சொல்லுவாங்க. நீங்க வக்கீல்கிட்ட போனீங்கன்னா ஒரு பெரிய கட்டுமாய் வச்சிருக்காங்க, அதாவது கேஸ்டடின்னு பேரு. அந்த கேஸ்டடியை தான் இங்க கம்பன் சுட்டிக்காட்டினார். கம்பராமாயணத்தில் குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்களை நாம் வள்ளுவத்தோடு ஒப்பிடலாம். எடுத்துக்காட்டாக நாம் பார்ப்பதாக இருந்தால் மிகச் சிறப்பான 2 கதாபாத்திரங்கள் இன்றும் எல்லாராலும் பேசப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது, போற்றப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. ஒன்று கும்பகர்ணன், 2வது பரதன். கும்பகர்ணன், பரதன், இந்த 2 கதாபாத்திரங்கள் வழியாக வள்ளுவம் எவ்வாறு மெழுகிறது என்பதை சற்று நாம் சிந்தனைக்கு உட்படுத்தலாம். ஏனென்றால் இவர்கள் இருவருமே அறத்தினுடைய வெவ்வேறு பரிணாமங்களை நமக்கு உணர்த்துகிறார். கும்பகர்ணனை நாம் பார்க்கின்ற பொழுது சென்னா தழுவும் அறம் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் சென்னா தழுவும் என்று வள்ளுவன் கம்பன் ஏன் சுட்டிக்காட்டுகின்றான் கும்பகர்ணனை? கும்பகர்ணன் ஒரு விசித்திரமான கதாபாத்திரம். படிக்க போகும்போது உள்ள போகும்போதுதான் தெரியும் கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன். மற்றவரை காட்டி ஒரு விசித்திரமான கதாபாத்திரம். ஏன் விசித்திரமான கதாபாத்திரம் என்பதை கம்பன் இங்கே சுட்டி காட்டுகிறான் என்றால், தன் அண்ணன் ராவணன் செய்வது தவறு என்று தெரிந்து சொல்றான். ராவணன் சொல்லும் போது, நீ போருக்கு போயே ஆக வேண்டும் கும்பகர்ணா என்று ராமன் அவனுடைய கட்டளை இடுகின்றான். கும்பகர்ணன் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் ராவணன் என்று ஏற்பதாக இல்லை. சொல்றான் கும்பகர்ணன், இந்த வீட்டிற்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து அறத்திற்காக தன் உயிரையே கொடுத்தவன் கும்பகர்ணன். யாரு கிடையாது. அப்புறம் விபீஷணன் அது ஒரு கதாபாத்திரம், அவனுடைய செயல்கள் என்பது வேறு. ஆனால் கும்பகர்ணனை பெற்றவர்கள் அவன் இடித்துரைக்கிறான், சொல்கின்றான். ராவணன் கேட்கவில்லை. ஆனாலும் கும்பகர்ணனுடைய மனதில் என்ன ஓடுகிறது என்றால், தன்னை வளர்த்த தன் அண்ணனுக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடாது, இந்த வீட்டிற்கு துரோகம் செய்யக்கூடாது என்று அந்த அறத்திற்காகவே நான் இறந்து விடுவேன், நான் இறந்து விடுவேன் என்று கும்பகர்ணன் நினைத்தாலும் கூட அந்த அறம், இந்த வீட்டிற்கு துரோகம் பண்ணக்கூடாது என்ற அந்த அறம் இருக்கிறதே, அது தன் உயிர், அதற்காக தன் உயிரையே கொடுத்தவன் கும்பகர்ணன். வள்ளுவர் சொல்ல
நன்றி கொண்டாருக்கும் உள்வுண்டாம் உள்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவன் சொல்றார். ராவணன் செய்த தவறை சுட்டிக்காட்டிய கும்பகர்ணன். போர்க்களத்திற்கு செல்லும் முன்பாக ராவணனிடத்திலே பேசுகின்றான் கும்பகர்ணன், நீ செய்வது தவறு, சீதையை விட்டுவிடு என்று இடித்துரைக்கின்றான். ரொம்ப கோபமா பேசுறான், தன்மையாக பேசுறான். ராவணன் கேட்பதாக. மேல் கும்பகர்ணன் என்ன நினைக்கிறான் என்றால், இவன் எனக்கு அண்ணன் இல்லை, அண்ணன் மட்டுமல்ல, கம்பன் ஒரு மிகப்பெரிய அழகான பாடல். இவன் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல, இத்தனை காலம் என்னை வளர்த்து ஆளாக்கியவன், என்னை வளர்த்தவனை. அவனுக்கு துன்பம் வரும்போது நான் பிரித்து சென்றால் கும்பகர்ணன் சொல்றான். அதான் ஒரு விசித்திரமான கதை. என்னை வளர்த்தவன் ஆளாக்கியவன். இதை நம்ம எங்க சிந்தனைக்குன்னா கர்ணனுடைய வரலாறு நமக்கு சிந்தனைப்படுத்துகிறது. இவனுக்கு துன்பம், அண்ணனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அவனை நான் பிரிந்து போனால் அது எப்படி இருக்கும் என்றால், செய்தென்றி கொன்ற பாவம் என்னை வந்து சேரும் என்று கும்பகர்ணன் உணர்கிறான். என்னென்று கொன்றார் இல்லை, செய்தென்றி கொன்ற மகற்கு. நம் அண்ணனுக்காக உயிரே கொடுப்பதை மேலான அறம் என கருதுகிறான். அது கம்பன் சுட்டிக்காட்டுகிறான் ஒரு வரியிலேயே, கடன் இருப்பேன் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு போருக்கு கொள்கிறான். இதுதான் வள்ளுவர் காட்டிய அந்த நன்றி மறவாமை இருக்கிறது, நட்பு இருக்கிறது. இந்த இரண்டு பண்புகளாக கும்பகர்ணன் இருக்கிறான் என்பதுதான் இந்த அறத்தின் சார்பாக நாம் உணர முடிகிறது. அடுத்து பரதன். அரசியலுக்கு அறத்திற்காகவே பிறந்தவன் பரதன். இஸ் a real ruler. It's not only a real ruler but also ideal ruler. ராமாயணத்தில் வள்ளுவத்துடைய முழு உருவம் என்றால் அது பரதனைத்தான் நான் சொல்றேன். தனக்கு கிடைத்த அரசையும் அதிகாரத்தையும் அறத்தின் பொருட்டு தூக்கி எறிந்தவன் பரதன். யாருக்கு சிந்தனை வரும்? அந்த எண்ணம் யாருக்கு வரும்? திருவடியை வைத்து ஆட்சி செய்தவனுக்குத்தான் அந்த சிந்தனை வரும். திருவடியின் பெருமையை உணர்ந்தவனுக்குத்தான் அந்த சிந்தனை வரும். அதை வள்ளுவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் என்றால், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிட என்று வள்ளுவர் சொல்கிறார். அரண் வலியுறுத்தும். தன் தாய், பரதனுடைய தாய் கைகையை பெற்று தந்த அந்த அரசை பரதன் ஏற்க மறுக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் அந்த காட்சி. பரதன் சொல்கின்றான், இது முறை தவறி வந்த அரசு எனக்கு வேண்டாம் என்று பரதன் சொல்கின்றான். இது எப்படி இருக்கிறது என்றால், அதை ஒதுக்குவது வள்ளுவர் என்ன சொல்கிறார்? மன தூய்மைக்கு சான்றாக சொல்கிறார். ராமனை தேடிச் செல்லும் பரதனை பார்த்து முகன் முதலே சந்தேகப்படுகின்றான். ராமனை தேடி பரதன் வருகிறான். முகன் அவனை பார்த்து சந்தேகப்படுகிறான். ராமனை கொல்ல வருகிறானோ என்று சந்தேகப்படுகிறான். ஆனால் நெருங்க 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 ராமனுடைய உருவத்தை பார்த்து வியந்து கொள்கின்றான். அவனுடைய பேச்சை கேட்டு மகிழ்ந்து கொள்கின்றான். பரதனுடைய எளிமையையும் ராமன் மேல் அவர் வைத்திருக்கும் அன்பையும் கண்டதும் புகன் உருகி பாடுகின்றார். எப்படி பாடுகிறார் என்றால், 1000 ராமர்கள் வந்தாலும் ஒருவனுக்கு ஈடாக மாட்டார்கள் என்று கம்பன் புகன் வாயிலாக சொல்கிறார். எத்தனை ராமர் வந்தாலும் சரி, இதை விட என்ன சிறப்பு பரதனை? புகனோட இவரானோ அந்த புகனை சொல்றான், ஒருவனுக்கு ஈடாக மாட்டார்கள். பரதன் நாட்டை ஆண்ட விதத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார்? அமைச்சு என்றும் ஆழ்வினை உடைமை என்ற இந்த 2 அதிகாரங்களிலே அவர் மிகச்சிறப்பாக சொல்கிறார். இந்த இலக்கணத்தை விளக்கிறார்கள். ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்து
பரதன் தன் ஒரு துறவி போல ஆட்சி செய்ய நாட்டை பாதுகாக்க எப்படி இருக்கு தெரியுமா? வள்ளுவன் சொன்ன மாதிரி மனத்துக்கண் ஆகுல நீர பெற எப்படி தன் உயிருக்கு அஞ்சாது அறம் காக்கும் என்ற உயிரை பற்றி நான் கவலைப்படவில்லை. பரதன் சொல்கிறான் மனத்துக்கண் மாசினாதல் ஆகுதல் அனைத்தரன் ஆகும் நீரவர் என்று சொல்கிற போது தன் உயிருக்கு அஞ்சாது என்னை அறம் காக்கும், என்னை காக்கும் அறம். இதுதான் மிகச்சிறந்த தலைவனுக்கு உதாரணம். பெண்ணின் பேர்ல ஒரு 10 நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்கிறது. சுமித்திரை ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது அவனது மாற்றாந்தாய் சுமித்திரை. யாரு? இலக்கனுடைய தாய். இலக்கொண்ட கூப்பிட்டு சுமித்திரை சொல்றா, அந்த அறிவுரை இருக்கிறது மிகப்பெரிய புகழ்பெற்றது. ஈந்த பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சுமித்திரை. தன் மகன் இலக்குவன் ராமனோட காட்டுக்கு போய் சேவை செய்ய வேண்டும் என்பது சுமித்திரையோடு வேண்டுகோள் இருக்கிறார். கம்மன் சொல்லுவான், பொருள் மட்டும் சொல்ல, ராமனை உன் தந்தை தசரனை போல கருது. மிகச்சிறந்த புகழ்பெற்ற அறிவுரைன்னு சொன்ன காரணம் ராமனை உன் தந்தை தசரதனை போல கருது. சரி, சீதையை என்னை போல கருது. வாழ்வியல் தத்துவம் தான். தசரதனை தந்தை போல கருது சொல்லுவான். ராமனை தசரதன் மாதிரி உன்னை தந்தை போல கருது. ராமனை சீதை எப்படி கருத வேண்டுமானால் உன்னுடைய தாயாக கருது. சீதை உனக்கு தாயாக கருது. சரி, அப்ப அயோத்தியை ராமன் போய் இருக்கின்ற அந்த காட்டை அயோத்திய போல கருத வேண்டும் என்று சொல்கிறார். மகன் கஷ்டப்படுகிறானே என்று வருந்தவில்லை சுமித்திரை. அவன் அறத்தை காக்க போகிறான் என்பதில் அந்த தாய் அடைகின்ற மகிழ்ச்சி எங்கே வள்ளுவன் சுட்டி காட்டுகிறான் என்றால், கம்பன் வள்ளுவத்தை எங்கே சுட்டி காட்டுகிறான் என்றால், நீண்ட பொழுதில் பெரிது வைக்கும். போயிட்டான்ல ராவனுக்கு பின்னாடி இலக்குவன் போயிட்டானா இல்லையா? இறுதி வரை இருந்தானா இல்லையா? கொஞ்சம் கூட அசரான். அறம் கம்பனும் வள்ளுவமும் ரொம்ப நெருக்கம். வள்ளுவத்துல என்ன சிந்தனை எல்லாம் இருக்கிறதோ கம்பராமாயணத்துல ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. 1330 குறளுக்கும் கம்பன் பாடல்கள் இருக்கிறது. வரிக்கு வரி சொல்லுக்கு சொல்லாக நாம் அதை ஆய்வு செய்திருக்கின்றோம். அறம், வள்ளுவம், கம்பன் என்ன ஒப்பீடுன்னு பாருங்க. சொல்வன்மை, வள்ளுவர் சொல்வார் கேட்டார் பிணிக்கும் சொல் என்று சொல்வார். இதை கம்பன் இங்கே சொல்கின்றான், அனுமனின் கண்டனன் கற்பிணக்கணி. துறவு பற்றுக பற்றத்தான் பற்றினை வள்ளுவர் சொல்றார்ல, அதை எங்கே கம்பன் ஒப்பிடுகின்றான்? அதை எங்கே அந்த ஒரு குறளை எங்கே நாம் பார்க்கலாம் என்றால், பரதன் அரசை துறந்து திருவடியை வைத்து ஆட்சி செய்கின்றானே, அதுதான் ஆட்சி. அவனுக்கு ஆட்சி மேல் அவனுக்கு பற்றுத்தான் அப்படின்னா நிறைய செய்தி திருமுறைகள்லாம் இருக்கு. பற்றத்தான் பற்றினை நிறைய பார்க்கலாம் திருமுறைகள். ஒழுக்கம், வள்ளுவர் சொல்வார்
ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அந்த கம்பன் இங்க சுட்டி காட்டுகிறான் என்றால் சீரை தீப்பாய்கிறார். அந்த கற்பு நெறி பற்றி சொல்கின்ற போது ஒழுக்கத்தை அங்கே வள்ளுவத்தின் சிந்தனையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஊழ் ஏற்கனவே சொன்ன ஊழ் வினை ஊழி பெறுவது யாவுல பார்த்தோம். ராமன் இதுதான் ஒண்ணும் செய்ய முடியாது போ முடிச்சு இந்த மனத்திற்கு சென்றானே அதுதான். வள்ளுவர் விதை போட்டார் என்றால் கம்பன் அதனை மிகப்பெரிய விருட்சமாக வளர்த்தார். ராமாயணத்தை ஒவ்வொரு கதாபாத்திரமும் வள்ளுவரின் ஏதோ ஒரு குறளுக்கு விளக்கமாக படைக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அந்த பாத்திரங்களுக்கு கம்பன்ல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம். அதனால்தான் சொன்னேன், திருக்குறள் வாழ்வியல் வழிகாட்டி என்றால் அதை நெறிப்படுத்த அந்த கதாபாத்திரங்களை இந்த வாழ்வில் வழிகாட்டியாக அமைத்த பெருமை கம்பனுக்கு. மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஒன்றை மட்டும் சொல்லிவிடவில்லை, நிறைய செய்திகள் இருக்கு. கிட்டத்தட்ட 40 பக்கங்களுக்கு செய்திகளை நான் அடக்கி வைத்திருக்கிறேன். கட்டுரையாக வாய்ப்பிருந்தால் இன்னும் அடுத்த சுற்றிலே பேசுவோம். மிகப்பெரிய திருப்புமுனை கம்பராமாயணத்துல என்னது? எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், வாலி வதம். எங்க பார்த்தாலும் இந்த வாலிய வதம் செய்தது குற்றமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஒன்று வாலிவதம், மற்றொன்று கைகையுடைய மனமாற்றம். இந்த இரண்டும் தான் கம்பராமாயணத்தை திருப்புமுனைகள். இத வள்ளுவத்தினுடைய பார்வையில் நாம் சற்று பார்த்தோமையானால் இவை இரண்டுமே அறம் என்ப ஒரு மெல்லிய நூலிலை என்பதை நமக்கு உணர்த்துவதாக நான் கருதுகிறேன். எப்படி? வாலிவதம், வாலிக்கும் ராமனுக்கும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விவாதம் அரசியல் அறம் அங்கே மறைந்திருக்கிறது. அம்பு எய்த ராமனை வாலி பல கேள்விகளை கேட்கின்றான். உள்ள நிறைய போர் நிறைய இருக்கு. அங்கே வள்ளுவனுடைய குரல் எங்கே வந்து அந்த தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றால், எந்த குரல் ஏற்படுத்துகின்றால் 2 அதிகாரங்கள் நமக்கு அங்கே செயலாக்கத்தில் இருக்கிறது. ஒன்று செங்கோன்மை, மற்றொன்று நடுநிலைமை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்று செங்கோன்மையை அதை பார்க்க வைக்கிறது. அதாவது ஒரு அரசன் நடுநிலையோடு ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். அதான ஒரு அரசனுக்கு அழகு. இந்த அறத்தை நாம் புறநானூற்றில கொண்டு சொன்னோம்னா நிறைய இருக்கிறது. இந்த கம்பனிலே வள்ளுவம் எவ்வாறு அந்த செய்தியை தெரிவிக்கின்றால், வாலி ராமனை கேட்கின்றான், குற்றம் என்னவென்று என்னிடம் விசாரிக்காமல் மறைந்து அம்புகிறது என்ன அறம் என்று வாலி ராமனை கேட்கின்றார். இன்னைக்கு ராமன் தரும் பதில் எப்படி இருக்குதுமா? வள்ளுவத்தை சார்ந்து இல்லை, உண்மையாக வள்ளுவத்தின் குரல் அங்கு இருக்கிறது. தக்கார்க்கு தகாதார்க்கு என்ற ஒரு நீதியை அடிப்படையாக அங்கே வள்ளுவன் அதை பார்க்கணும். ராமன் செய்து கூறுகிறான், தம்பியின் மனைவியை அபகரித்த அறத்திற்கு எதிரானது. அது மிருக சுபாவம் அல்ல, மனித அறிவோடு நீ செய்த தவறு. தன் தம்பி சுக்ரீவனின் மனைவியை வாலி கவர்ந்தது வள்ளுவர் சொல்கின்ற பிறனில் விளையாமை என்ற அறத்திற்கு பெரும் இழுக்காக அமைந்ததாக கருதுகிறது. அந்த தவறுக்கு தண்டனை தருவதுதான் முறை என்று ராமன் நிறுவுகின்றார். இறுதியில் வாலி தன்னுடைய தவறை உணர்ந்து, ராமா நீயே அறம் என்று சரணடைவதுதான் வள்ளுவத்தின் வெற்றியாக பார்க்கின்றேன் என்று சொல்லி இன்னும் நிறைய செய்திகள் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒரு முறை அதை அலசி ஆராய என்று சொல்லி மிக அழகான இந்த கம்பனில் வள்ளுவத்தில் கம்பனுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறது, கம்பனுடைய
பாடல்களிலே சொற்சுவை சுருட்சுவை வள்ளுவத்தினுடைய அனைத்து செய்திகளுமே கம்பராமாயணத்தில் குமிழ்ந்து கிடைக்கிறது என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நெஞ்ச கலந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை. கிட்டத்தட்ட 45 நிமிடம் கடந்து விட்டது ஐயா. அந்த அளவுக்கு உரை சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. வள்ளுவத்தையும் கம்பராமாயணத்தையும் ஒப்பிட்டு நிறைய திருக்குறள்கள் என்னென்றி ஒன்றாறு போய் வேண்டாம் ஈன்ற ஊழிலும் இப்படி பிறன்மனை நோக்காத இந்த ஒழுக்கம் நட்பு, அது போன்று அந்த பாத்திரங்கள், அனுமன் பாத்திரம், கைகையினுடைய பாத்திரம், வாலி, இப்படி ராமனுடைய பாத்திரங்களோடு ஒப்பிட்டும் அரசு ஏற்பு போன்ற இடிப்பாறை இல்லாத வியாபார மன்னன் அரசை எடுத்திருக்கக்கூடிய அளவுக்கும் அமைச்சர் இருக்க வேண்டும், பெரியோர்கள் இருக்க வேண்டும். இப்படி 2 பாத்திரங்கள் 2 தலைப்புகளையும் ஒப்பிட்டு சொல்வதாக மிகச் சிறப்பாக இருந்தது ஐயா. பாகம் 2 கூட கொண்டு செல்லலாம். போன்று கண்ணதாசன் பாடல் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக பாடி காண்பித்தீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது நிறைய பேர் வருகை தந்திருக்கிறார்கள், 27 பேர். அனைவரையும் மீண்டும் வரவேற்று கருத்துரை முதலாவதாக பேராசிரியர் அரங்கராசன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அதன் பிறகு அம்மா வேலம்மாள் அம்மா அவர்கள் தயார் நிலையில் இருக்க. ஒரே குரல், ஒரே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால் சிறப்பு ஒவ்வாது எல்லா உயிர்க்கும். இந்த மாமன்றத்தின் மாண்புமிக்க மாமன்றத்தின் மாண்புமை தலைவர் கராசதன் ஐயா அவர்களே, இணைப்புரையை இணையலா உரையாக இனிப்புரையாக வழங்கி கொண்டிருக்கிற மாணவர் அழகராஜ் ஐயா அவர்களே, திருவள்ளுவரும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் நினைக்கிறேன் மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியதை நான் கேட்டேன். நம்மையார் பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டேன். மிகச் சிறப்பாக இருந்தது. அத்தகைய சிறப்பு கருவிய அவர்கள் என்று மிக இனிமையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்கள். அவர்களையும் நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற நகைச்சுவை நாவலர் திரு குற்றாலம் ஐயா அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பரம்பு நடராசன் ஐயா அவர்களே, இந்த காணொலி சிறப்புற நடைபெறுவதற்கு காரணங்களாக அமைந்திருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். அள்ளும் சுவைமிக்க செவி நுகர் கனிகளை ஆக்கிய கம்பரையும் வெல்லும் அறவியல் கருத்துக்களை சொல்லிய திருவள்ளுவரையும் கரைத்து குடித்தவர் காரைக்குடியார் பரம்பு நடராசன் ஐயா அவர்கள் என்பது அவருடைய இந்த சிறப்பான உரை மெய்ப்பித்தி காட்டிவிட்டது. திருவள்ளுவர் எழுதிய படைத்த திருக்குறள் ஒரு வரைபடம் என்றால் அதற்கு வண்ணம் தீட்டியவர் கம்பர். திருக்குறளுக்கு கதை வடிவில் உரை எழுதியவர் கம்பர். அந்த கம்பருடைய ராமாயணத்தில வருகின்ற பாத்திரங்கள் வழியாக திருவள்ளுவர் அந்த அறிவியல் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, அல்லது அந்த பாத்திரங்களை திருவள்ளுவரது அறிவியல் கருத்துப்படி நடக்க வைத்திருக்கிறார், இயக்க வைத்திருக்கிறார் கம்பர். திருவள்ளுவருடைய சொற்கள், சீர்கள், தொடர்கள், அவருடைய கருத்துக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவருடைய கருத்துக்கள் எல்லாம் திருக்குறளில் அந்த கம்பராமாயணத்தில் வருகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் கம்பராமாயணத்தில் 918 இடங்களிலே திருக்குறளின் பதிவு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்த மட்டும்
பல்வேறு 100 இடங்களிலே அது எண்ணிக்கையில் அடங்காத அளவிலே சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். காற்றுக்கு போ என்று கையை சொன்ன உடனே செந்தாமரை போல முகம் மலர்ந்தது என்று ராமனை சொல்லுகின்ற பொழுது கம்பர் அங்கே என்ன நினைவுபடுத்துகிறார்? இடுக்கண் வருங்கால் நகுக என்பதை சொல்லுகிறார் என்பதுதான் நான் கொள்ளுகிறேன். இப்படி நேரடியாக மறைமுகமாக 100 இடங்களிலே திருக்குறள் கம்பராமாயணத்தில் வருகின்றன. அதனால திருக்குறளுக்கு கதை வடிவில் எழுதியவர் கம்பர். கம்பருடைய பாடல் அப்படி ஒரு மென்மையான ஒரு இசையோடு ஒரு ஓசையோடு நடக்கின்ற இடங்களும் உண்டு. அவருடைய பாடலை படிக்கும் பொழுது வீர உணர்வு ஏற்படுத்துகின்ற பாடலும் உண்டு. ஆடு கொடிப்படி சாடி அறத்தவரை ஆள நாடு கொடுத்த நகருக்கு நாமாளும் காடு கொடுக்கலராக எடுத்தது காணீரோ நாடு கொடுத்தது இப்பாரனும் புகழ் மேவீரோ என்று வீர உரையாற்றுகின்ற பொழுது இந்த இடத்துல உதவி செய்ய வேண்டும் என்ற திருவள்ளுவருடைய கருத்து வெளிப்படுகிறது. இப்படி நேரடியாக மறைமுகமாக 100 இடங்களிலே திருக்குறளுடைய கருத்துக்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் கம்பர் கையாண்டிருக்கிறார். எனவே திருக்குறளுக்கு கம்பர் எழுதிய கதை உரை கம்பராமாயணம் என்று சொல்லி மிகச் சிறப்பாக நான் சொன்ன கருத்துக்களெல்லாம் நிலைநாட்டியிருக்கிறார் பரம்பு நடராசன் ஐயா அவர்கள். அவர் தமிழ்துறையை சாராதாக இருந்தாலும் கூட அவருடைய தனியாத தமிழ் பற்று திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் அவ்வளவு ஆழமாக படிக்க வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று சொல்லி அவரை மனமாற பாராட்டி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகச் சிறப்பான பாராட்டுரை, நல்லதொரு வாழ்த்துரை, கருத்துரை. அது மட்டுமல்ல, திருக்குறள் ஒரு வரைபடம் என்றால் அதற்கு அந்த வரைபடத்திற்கு வண்ணம் தீட்டியதாக கம்பராமாயணத்தை கம்பரையும் வள்ளுவரையும் ஒப்பிட்டு சிறப்பாக சிறப்பு பேச்சாளருக்கு அருமையான ஒரு மெருகூட்டி வாழ்த்துரை, பாராட்டுரை, உற்சாகம். நல்லது. ஒரு நன்றி ஐயா, மிக்க நன்றி. இப்பொழுது வேளாண் முதல்வர் வேலம்மாள் அம்மா அவர்கள், அதுக்கு அடுத்ததாக சிறந்த முதல்வர் சந்திரன் ஐயா தயார் நிலையில். வேலம்மாள் அம்மா வாங்க. ஐயா வணக்கம். வேற யாரும் பேசுறாங்கன்னா பேசிட்டியா? நான் ரயில் நிலையத்துல இருக்கிறேன், நான் பேசுறேன் கட்டாயம். சரி சரி கூப்பிடுறேம்மா. நீங்க கொஞ்சம் தாமதமா எனக்கு கூப்பிடுங்க ஐயா. சரி சரி சரி. முதல்வர் சிறந்த முதல்வர் சந்திரமோகன் ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பு. 100க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியவர் நமது காரைக்குடி பரம்பார் நடராசன் ஐயா அவர்கள் கம்பனில் வள்ளுவோம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக உரையாற்றியுள்ளார்கள். கேட்க கேட்க அது நம்மையும் அதை நோக்கி தேட வைக்கின்றது. மிகச் சிறப்பாக ரங்கநாயகன் ஐயா அவர்கள் ஆசிரியராக இருந்தது ரொம்ப அருமையா இடுக்கண் வருங்கால் நகுக என்ற குரட்பாவுக்கு அந்த ராமனினுடைய முகத்தினை ஒப்பாக சொன்னது போல இவர்கள் நிறைய செய்திகளை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். குறைவான நேரத்திலே எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை முழுவதுமாக கொடுத்திருக்கிறார்கள். வாய்மை, அதே மாதிரி தூது, அதுல அந்த தூது இலக்கணத்துல ஆரம்பிச்சு அரசியல் அறம், அதுல விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தை பாதுகாக்கின்றானோ அதுபோன்று நாட்டை காப்பாற்றுபவர் தசரதன் அப்படின்னு சொன்னார் சொல்லி அதற்கான விளக்கங்களை தந்தார்கள். அதுபோன்று பிறன்மலை நோக்கா பேரன் மிகச்சிறப்பு. மண்டோதரி அறமே அவனை கொன்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வள்ளுவனுடைய நெறி
அப்படி ஒரு உருவகப்படுத்தி அதனால ஒரு ஓவியம் செய்தது போல இப்பொழுது எனக்கு கம்பராமாயணம் தோன்றுகின்றது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதியின் குற்றம் அல்ல, விதி செய்த குற்றம் தானம்மா. அது அதை கொண்டு போய் மூலிர் பெருவழியாவுல அந்த அங்கிருந்து நம்மளுடைய கம்பராமாயணத்தினுடைய பொருளையும் இணைத்து கண்ணதாசனையும் கம்பனையும் வள்ளுவனையும் இணைத்து விட்டார் பரம நடராசன் ஐயா. பிறர் பொருள் கவல்வர் களவு, அரசுக்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத ராவணனுடைய கள்ளத்தனத்துல அந்த நேரத்துல 10 தலைகளும் கவிழ்கின்றன. இன்றைக்கு ஆணவத்திலே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த செய்தி நிச்சயமா போய் சேரணும். அதே மாதிரி மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஈன்ற பொழுதில் பெரிது ஒக்குங்கிறது அறிவியல் விளக்கமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதுல வள்ளுவன் அத இலக்கோனினுடைய தாயாரினுடைய வடிவிலே அதை சொல்லுவது மிகவும் நயமாக இருந்தது. தொடர்ந்து எல்லோரும் பின்னோட்டம் தர வேண்டும் என்பதற்காக இத்துடன் நிறைவு செய்து ஐயா அவர்களை வணங்கி மிகச்சிறப்பாக பின்னோட்டம் வழங்கிய அரங்கநாயகன் ஐயா அவர்களையும் இதனை செவ்வனே நடத்தி வருகின்ற நம்முடைய தலைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், எங்களது புறநானூற்று செல்வர் நிலவொளி வேந்தர் அவர்கள் மற்றும் இணைந்திருக்கின்ற அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பாராட்டுரை கருத்துரை. இப்பொழுது திருவள்ளுவர் கழகத்தினுடைய செயலாளர் AKS திருமாவளவன் ஐயா அவர்களை அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவில்லோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்று அவ்வை சொல்லுவாள். அதே போல திருக்குறள் மாமன்றத்தில் இருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களும் அறிவில் சிறந்து விளங்குவது மட்டுமல்ல, புதன்கிழமை தோறும் புதனை அறிவுக்குரியவன், அன்னைக்கு பூரா அறிவில் சிறந்து விளங்குகிறீர்கள், இதற்காக பல பிறவிகள் எடுக்க வேண்டும் போல இருக்கிறது. ஐயா பரம நடராஜன் ஐயா அவர்கள் கம்பனை வள்ளுவை மிக அழகாக எடுத்து காட்டினார்கள். அதிலே அனுமன் தூது, இந்த தூய்மை துணைமை துணையுடைமை இம்மூன்றும் வழியுரைப்பான் பண்பு என்கிற குறளை அழகாக எடுத்து சொன்னார். பிறன்மனை நோக்காமை, நம்மளுடைய அறத்திற்காக உயிரை விட்ட கும்பகர்ணனை பற்றி சொன்னார்கள். அது ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. திருக்குறள் விதையானால் அதை கம்பன் விருட்சமாக்கினான் என்று சொன்னார். உண்மைதான், கம்பராமாயணம் முழுவதும் விருட்சமாக மாறி திருக்குறளாகவே காட்சியளிப்பதாக அவர் அழகாக பேசினார். அவரை பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் திருக்குறள் மாமன்றத்தை பாராட்டியதற்கும் நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது சந்தான ஐயா திருக்குறள் கழகத்தினுடைய பொருளாளர், பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. இந்த திருவள்ளுவர் மன்றம் மாமன்றம் நடத்தக்கூடிய இந்த 223வது நிகழ்வு கலந்து கொண்ட ஆன்றோர்கள் பெரியோர்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் ஐயா. ஐயா, ஒப்பீட்டு செய்வது என்பது மிக கடினமான ஒரு வேலையை மிக எளிதாக ஐயா நமக்கு வழங்க வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பாரதியார் சொல்வார்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணும். அதை எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய மொழி படிச்சிருக்கணும். பாரதி 8 or 10 மொழி படிச்சனாலதான் தமிழ் சிறப்புன்னு சொல்றாரு. அது மாதிரி ஐயா ஆழங்கால், கம்பராமாயணத்திலையும் ஆழங்கால் பட்டிருக்காரு, திருக்குறளையும் ஆழங்கால் பட்டிருக்காரு. அவரோட பேச்சை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஐயாவுக்கு முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி ஒரு செய்தி மட்டும் சொல்றேங்க. இணையத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியுது, நினைவு உலகின் அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு அறிஞரை சொல்றாங்க. அவருக்கு பேர் கிம் பீகா. அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 புத்தகம் படிக்கிறாராம். எல்லா இதையும் நினைவாற்றல் வச்சிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோட தலைநகரம், பின்கோடு எல்லாமே சொல்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல 2 கண்களால 2 பக்கத்தை பாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா 2 நூல், இடது கையில ஒரு நூல் வலது கையில ஒரு நூல் வச்சுட்டு உரையாற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர். கிட்டத்தட்ட இந்த செய்தியை நான் இன்னைக்கு ஐயாவோட இதில் தான் படிச்சு பார்க்குறேன். ஒரு பக்கம் கம்பராமாயணம் கம்பர், ஒரு பக்கம் வள்ளுவர். எவ்வளவு அழகா அதை ஒப்பிட்டு ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இதனுடைய அமைப்பாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்குமே எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. நிறைய பேர் வருகை இருந்திருக்கிறார்கள்.
இது போன்று சுருக்கமாக சொல்வது ரொம்ப நல்லது. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். தென்காசியிலிருந்து திருக்குறள் செயலாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள், வாருங்கள் ஐயா. ஆழ்வார்குறிச்சி திருக்குறள் மாமன்றத்திற்கு எனது பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய அருமையான ஒரு தலைப்பு, கம்பனில் வள்ளுவோம் என்ற தலைப்பிலே அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பரம்புமலை நடராஜன் ஐயா அவர்களுடைய உரை மிக மிக அருமையாக இருந்தது. அவரது உரையை கேட்கத்தான் முடியும். நாங்கள்லாம் கருத்து சொல்றதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ரசித்தோம். அதுவும் அவர் சொன்ன அந்த கம்பனோடு வள்ளுவத்தை ஒப்பிடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்சி முறையிலிருந்து ஆரம்பித்தார். தசரதனுடைய ஆட்சியை மிக அருமையான முறையிலே அவர் எப்படி ஆட்சி செய்தார், அதை கம்பன் எப்படி அந்த முறை செய்து காக்கும் மன்னவன் என்ற குறளை ஒப்பிட்டு மிக அருமையாக சொன்னார்கள். பிறனில் விளையாமை முழுக்க முழுக்க ராமாயணத்தை உதாரணமாக நாம் சொல்லலாம். அதற்கு பிறன்மனை நோக்காத அந்த பேராண்மையை பற்றி வள்ளுவன் எவ்வாறு எடுத்துரைத்தான். ராவணனின் மனைவி மண்டோதரி அந்த போர்க்களத்திலே கீதையின் அறம்தான் அழித்தது என்ற ஒரு அருமையான ஒரு அந்த கம்பராமாயணத்தினுடைய கவிதையை எடுத்து இங்கே கொடுத்த விதம் மிக மிக அருமை. தோழமை உணர்வு, குகனையும் விபீடனையும் பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கழைவதாம் நட்பு என்ற இந்த வள்ளுவத் பெருந்தகையினுடைய அந்த குறளை சொல்லி, வள்ளுவத்திலே கம்பனிலே வள்ளுவம் எவ்வாறு இருக்கிறது, வள்ளுவத்திலே கம்பன் எவ்வாறு கையாண்டு இருக்கிறான், அற சிந்தனைகள் எவ்வாறு கம்பனுக்கும் வள்ளுவனுக்கும் இருந்தது, பெரியாரை துணைக்கோடல், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ரசித்து கொண்டே இருந்தேன். அதே போல அந்த விபீடனன், கும்பகர்ணன், பரதன் என்னென்று கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நென்று கொன்ற மகற்கு என்ற குறளை சொல்லி, கும்பகர்ணன் எப்படி செஞ்சோற்று கடனுக்காக ராவணனுக்கு துணை புரிந்தான், அதே போல பரதன் எவ்வாறு அவருடைய செய்நன்றி எவ்வாறு இருந்தது, அதே போல ஊழ்வினையை பற்றி மிக அருமையாக, விதியின் வலிமையை பற்றி மிக அருமையாக அது கண்ணதாசனுடைய அந்த பாடலோடு சொன்ன விதம் போற்றுதற்குரியது, பாராட்டுக்குரியது. வணங்கி மகிழ்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி 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 ஐயா, மிகச் சிறப்பு. இப்பொழுது முத்தையா பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வாங்க. சொல்லுங்க. ஒளி வாங்கி அணைக்கப்பட்டிருக்கேன். கொஞ்சம் ஒளி வாங்கி. எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கேக்குதாயா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த 223வது திருக்குறள் மாமன்றம் நிகழ்ச்சியை பங்கேற்று நடத்திய அனைத்து திருக்குறள் மாமன்றத்தின் அனைத்து சான்றோர்களுக்கும் பெருமக்களுக்கும் முதற்கண் எனது உள்ளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மிகவும் சிறப்பு சொற்பொழிவாற்றிய திருவாளர் பரம்பு நடராஜன் ஐயா அவர்களை திருக்குறள் பரம்பு நடராஜன் என்று, திருக்குறள் பரப்புரை நடராஜன் என்று அழைக்கலாம். அதற்கு மிகவும் தகுதியுடையவர் என்பதை கம்பனின் வள்ளுவம் என்ற தலைப்பில் அவர் கையாண்ட விதத்திலும் அவர் தெளிவாக கூறிய விதத்திலும் அனைவருக்கும் விளங்குமாறு வழங்கியதற்காக திருக்குறள் மாமன்ற சான்றோர்கள் அவருக்கு பரப்புரை திரு நடராஜன் என்ற பெயரை வழங்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு வேண்டுகிறேன். அப்படி செய்தால் அது அவருக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. 250வது நிகழ்வு நேரடி நிகழ்வாக இருக்கும். அப்பொழுது தாங்கள் சொன்ன அந்த பாராட்டு திருக்குறள் பரப்புரை என்ற நேரடி நிகழ்வில் வழங்கலாம் என்று தலைவர் ஒப்புதலோடு இதை அறிவிக்கின்றேன்.
நன்றி ஐயா. நன்றி, மிகவும் நன்றி. சண்முக ஐயா. துணைவியார், சிறப்பு பேச்சாளருடைய துணைவியார் தனலட்சுமி நடராசன் ஐயா அம்மா அவர்களை வாங்க. அனைவருக்கும் அவை உள்ளிட்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அருமையான பேச்சு. தலைப்பே பாதி மார்க் வாங்கிடுச்சு. இதுல ஒப்பீடு சொன்னது ஒவ்வொரு இதுவும் ஒப்பீட்டு, கம்பருக்கும் வள்ளுவனுக்கும் ஒப்பீட்டு பார்வை. அது இந்த கம்பராமாயணத்துல வள்ளுவன் சொன்ன அறம் என்ற விதையில முளைத்ததுதான் காவிய மரம் தான் அந்த கம்பராமாயணம். எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் அறம் என்னும் அடித்தளம் இல்லாட்டினா அந்த மாளிகை சரிந்துரும் சொன்ன விதம் ராவணின் வீழ்ச்சிக்கு இது ஒரு பெரிய சான்றாக உள்ளது. மேலும் இந்த அறம் தவறியதனால காமத்தால ஏற்பட்ட இது காமம் ஒருவனை அறத்திலிருந்து நீக்கும்னு சொன்னது, ராவணனின் வீழ்ச்சி, அந்த கவரிமான் இதை சொன்னது, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் பத்தி சொன்னது, எடுத்துக்காட்டு சொன்னது, நிறைய எடுத்துக்காட்டுகள். நட்புக்கு இலக்கணம் சொன்னது, உடுக்கை இழந்தவன் இது, பற்றுக பற்றற்றான் பற்றினே அந்த இதை சொன்னது. அறம் வெல்லும்ன்றதுக்கு தான் இது அறம் சும்மா இருந்தாலே அறம் கிடைச்சிரும் அப்படின்னு. சில பேர் தூங்குனாலே அந்த அறம் கிடைச்சிது அவங்களுக்கு. அவங்க ஏன்னா அந்த தூங்குற நேரத்துல தான் அவங்க சும்மா இருக்கிறாங்க. சும்மா இரு சொல்லறன்னு சொன்ன மாதிரி அந்த இதுல அறம் கிடைக்குதுன்றதுனால அறம் வெல்லும்ன்றது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த இதை சொன்ன மிகவும் அருமையா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிகச்சிறப்பு. இப்பொழுது முனைவர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள் எனக்கு ஐயா, அடுத்து நான் பேசுறேன். இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்க மலர்களை காணிக்கையாக்குகின்றேன். நம்முடைய சிறப்பு உரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு எப்படி வணக்கம் செலுத்துவது, நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டையும் நம் கண் முன்னாலே காட்டினார். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இப்பொழுதுதான் இல்லது என் இல்லவள் மாண்பானாள் என்ற அந்த திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அம்மா அவர்கள் எப்படி தற்காத்து தற்கொண்டான் பெணி தகை சான்ற சொற்காத்து சோர்வியல் பெண் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார்கள். வள்ளுவர் காட்டும் அறநெறியன் கம்பன் காட்டும் இலக்கியம் தான் என்று மிக தொடக்கத்திலேயே சொல்வது மட்டுமல்லாமல் தூதுவனாக அனுமனை காட்டி அந்த குறள் ஐயா அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்லி கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று அனுமன் ராமனிடம் சொன்னதை போல இவருடைய பேச்சை கேட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு விருதை கொடுத்து விட்டார் பாருங்கள் அந்த ஐயா அவர்கள். ஆகவே சொன்னதையே சொன்னால் திரும்பி நேரம் அதிகமாகிவிடும் என்ற காரணத்தினால் ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னதை அந்த தசரத சக்கரவர்த்தியோடு இணைத்து பார்த்து, இறை என்பது அரசன் மட்டுமல்ல, இங்கே தாயையும் சொல்லலாம் இறைவனையும் சொல்லலாம் என்று சொல்கின்ற பொழுது, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாதியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொருந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்தேன் என பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்ற அந்த பாடலையும் நமக்கு நினைவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் நட்புக்கு இலக்கணமாக இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த இணைய வழியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கு இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் அருமை சகோதரி முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மையார் அவர்களுக்கும் எல்லோரையும் அழைத்து இன்முகத்தோடு இன்சொல் பேசி இங்கே கூட வைத்திருக்கக்கூடிய தலைவர் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மற்றும் அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முறித்தாக்கி விடைபெறுகின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். உற்சாகமான கருத்துரையும் பாராட்டுரையும் நன்றி. இப்பொழுது வாங்கம்மா கேப்டன் வேலம்மாள் முத்தம்மையா அம்மா வாருங்கள். வணக்கம் ஐயா. மிகச் சிறப்பான சொற்பொழிவு. பரம்பையா எதை பேசினாலுமே மிகுந்த ஆழத்தோடும் அதனை தெளிவாகவும் பேசுவதிலே அவர் வல்லவர் எப்போதுமே. அதுவும் அவருக்கு கரும்பு போல இனித்திருக்கும் இன்றைக்கு கம்பனையும் வள்ளுவரையும் பேசுவது என்பது. அதனால் அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுமே அவ்வளவு இனிப்பாகவும்
அவ்வளவு சுவையாகவும் இருந்ததிலே மாற்று கருத்தில்லை. ரொம்ப அழகாக தசரதன் பாலகாண்டத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வந்து அனுமன் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், பிறனின் நோக்கா பேராண்மை என்றெல்லாம் மிக அருமையாக அந்த தத்துவங்களையும் இந்த குறள் தத்துவத்தையும் இணைத்து அவர் பேசியது மிகச் சிறப்பாக இருந்தது. பொதுவாகவே கம்பன் வந்து எடுத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 400-500 குறள்களை அவனுக்கு சொல்லலாம். அந்த அளவிற்கு அவன் அதில் ஆழங்கால் பட்டிருக்கிறான். ஒரே ஒன்று, விபீடனனுடைய அன்பு எப்படி இருந்தது என்று அன்புடைமை அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குறள். ராமனால் ஏவப்பட்டு போர்க்களத்துக்கு போகிறான் விபீடனன். அங்கு வானர பெரும்பாலானோர் பிரம்மசத்திரத்தால் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதை கண்ட பின்னர் அவனுக்கு ஐயோ ராமனுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ என்று அவளாக வந்து பார்க்கிறான். நல்ல வேளை ராமனின் மேனியில எந்த வடுக்களும் இல்லை. அதை கண்டவுடன் அவனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதை அவ எப்படி சொல்லுகிறான், என்பு என்பது யாக்கை என்பது உயிர் என்பது இவைகள் எல்லாம் ஒரு பாடல் வரும். யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய பாடல் அது. அதுக்கு ஏற்றாற் போல அவர் எந்த குறளை எடுத்திருக்கிறார் என்றால், அன்போடு ஏந்த வழக்கன்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு என்ற அந்த குறளை நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். நல்ல கம்பன் காவியத்தில் அன்பு நெறி சிந்தனைகளை பெரும்பான்மையான இடங்களில் திருக்குறள் கருத்தோடு நேரடியாகவோ அல்லது வேற மாதிரியாகவோ அவர் கையாண்டிருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு இதுலையும் இன்னும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் ஐயா சொன்ன நட்பு, அந்த உடுக்கை இழந்தவன் கை போல் அங்க இடுக்கன் களைவுதான் நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த நட்பு, இப்படி எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக அந்த ஒப்பீட்டு பார்வை என்பது எப்போதுமே சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த ஒப்பீட்டு பார்வையிலே இன்றைக்கு எங்களுடைய பரமமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மிளிர்ந்தார் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பமைக்கு திருக்குறள் மாமன்றத்திற்கு என்னுடைய அன்பின் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, சுருக்கமான தெளிவான பாராட்டு. நன்றி. இப்பொழுது பெங்களூரிலிருந்து சண்முக ஐயா அவர்கள். ஐயா சுருக்கமாக, அடுத்து மகாலிங்கம் ஐயா தயார் நிலையில், ஏனென்றால் நேரம் 7:40 கடந்து விட்டது. மிக்க நன்றி ஐயா. இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் மதிப்புறு முனைவர் எங்கள் தலைவர் பரம நடராஜன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுதே உலகின் இருபெரும் கண்களாக வள்ளுவமும் கம்பனும் போற்றப்படுகிறார் என்று கூறினார். அவரே சந்தானம் ஐயா கூறியது போல 2 கண்களிலுமே ஒரு கண்ணில் வள்ளுவத்தையும் மறு கண்ணில் கம்பனையும் வைத்து நம்மிடம் இன்று கம்பனின் வள்ளுவம் என்ற அந்த தலைப்பிலே என் போன்றோர் கம்பனை பற்றி பெரிதும் தெரியாத நிலையிலும் கூட ஒரு ஒப்பு நோக்கிலே வள்ளுவனின் சிந்தனையை சிந்தித்து அப்படியே வடித்து உருவாக்கி கம்பன் கொடுத்திருக்கிறான் என்பதை என்னால் முழுமையாக உணர முடிந்தது. அவர் இன்று பல தலைப்புகளிலே 15ற்கும் மேற்பட்ட குறள்களை நேரத்தின் காரணமாக சுருக்கி நம்மிடம் கூறியுள்ளார். அதிலே சொல்வன்மையில் தொடங்கி அப்படி தொடங்கக்கூடிய நிலையிலே கூட அவர் தனது சொல்வன்மையால் எங்களை பிணித்து இன்று இந்த அத்தனை கருத்துக்களையும் நம்மிடம் கேட்க வைத்தார். அரசு முறை எவ்வாறு தசரதன் இருந்தான், தூது என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், பிறன்மனை நோக்காத பேராண்மை எவ்வாறு இருக்க வேண்டும், ராவணன் இறந்துபட்டதற்கு சீதையின் கற்பு காரணம், நட்பிற்கு உதாரணம். அது மட்டுமல்லாமல் அறக்கோட்பாடு, அறம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடி என்று கூறி அவர்கள் நமக்கு கும்பகர்ணன், பரதன் இந்த 2 பாத்திரங்களும் கம்பனில் எவ்வாறு வள்ளுவன் வழியிலே படைக்கப்பட்டது என்பதை கூறி, உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்யக்கூடாது, செய்நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கும்பகர்ணன் இருந்ததையும், அறத்திற்காகவே வாழ வேண்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது, திருவடியின் பெருமை கூறி அரசாள்வது,
இது எனக்குரியது அல்ல, முறை தவறி வந்த அரசு, மனத்துக்கண் மாசிலாதன். இந்த வரிகள் தான் என்னை மிகவும் தாக்கமுடைய வரிகளாக மாறியது. அத்தோடு மட்டுமல்லாமல் இறுதியிலே இந்த வாலிவதம், இந்த வாலிவதம் என்பது திருப்புமுனை காட்சி என்பதற்காக அவர் செங்கோன்மை, நடுவுநிலைமை இது பற்றி விரிவாக எடுத்து கூறியமைக்கு ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்மைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. இப்பொழுது மகாலிங்கம் துரைராஜ் ஐயா அவர்கள் ஒரு சில நிமிடங்களில் வாருங்கள் ஐயா. நேரம் 7:45. இணைப்பில் இணைந்திருக்கும் அத்துணை ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் ஐயா. இன்றைய கம்பனில் வள்ளுவம் அப்படிங்கிற தலைப்பு ஐயா சொன்னது மிக எனக்கு ஏன்னா கம்பராமாயணத்துல கதையை மட்டும்தான் கேட்டிருக்கேன், உள்ள பாடல்கள் இதெல்லாம் கேட்டதில்லை. அது மாதிரி வள்ளுவமும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஐயா சொன்ன கருத்துக்களை பூரா அந்த அவர் கருத்துகளையும் அவர் கூறிய பாங்கையும் கேட்டு கண்டு வியந்து போனையா. அதை பூரா கொஞ்சம் நிறைய குறிப்பு எடுக்கத்தான் செஞ்சேன். ஆனா அந்த குறிப்புகளை பூரா தொகுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு முடியலையா. இருந்தாலும் ரொம்ப சொன்னாங்க. இந்த திருக்குறள் அகநூலாக போற்றியவர் கம்பர் அப்படி சொல்லி தர்மம் மற்றும் அறத்தை உழைத்து ராமாயண காப்பியத்துல வள்ளுவரின் சிந்தனைகளை பொருத்தி காவியத்தின் பெருமைகளை பெருக்கியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி உள்ள கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க ஐயா. அந்த கருத்துக்களை பூரா தொகுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் முடியல. அவருடைய ஐயா அவங்களுக்கு மிக்க வந்தனம், நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஐயா பாராட்டும் உங்களுடைய கருத்துரையும் சிறப்பு. இப்பொழுது பாவலர் செல்லன் ஐயா அவர்கள், அதன் பிறகு தலைவர் ஐயா, ஏனையோர் அடுத்த இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். வாங்க ஐயா, பாவலர் செல்லன் ஐயா அவர்கள். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் இங்கே கொட்டி கிடக்கின்றது. சீர்சால் திருவள்ளுவமும் செம்மை மிக்க கம்பனும் இங்கே கைகோர்த்து நடமாடுகிறார்கள். இந்த ஈடு இணையற்ற ஒரு இலக்கியத்தையும் அந்த இலக்கியத்துக்கு இலக்கணமாக அமைந்த கம்பராமாயணத்தையும் பரம்பு நடராஜன் அவர்கள் தன் மனதிலே இருத்தி அதை காவிய சுவையோடு இங்கே எடுத்து கூடி சொல்லின் பெருமையை ஆரம்பித்தார்கள். முதலிலே சொல்லுக சொல்லில் பயனுடைய அச்சொல் வெல்லும் சொல்லில் மேறிந்து என்பார் திருவள்ளுவர். ஆகை மேல அந்த கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால், இந்த கண்ணால நான் கண்டேன். எவ்வளவு அற்புதமான இல்லை, இந்த கண்ணாலதான் பார்த்தேன் என்று அவர் சொல்லுகின்றது பெரிய வியாக்கியானம். அதையே மணிக்கணக்கா பேசுவாங்க புலவர்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு சொல் பெருக்கு கம்பனிடம் இருந்தது. ஒரு பெரிய நூல் அது. திருக்குறளுக்கு உரை எழுத, கவி எழுத, காவியம் எழுத கம்பர் நினைத்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. அதுக்கு பல நூல்களை தேடி பார்த்து ஒரு நூலும் அவருக்கு ஒப்பு வரவில்லை. கம்பராமாயணம்தான், வால்மீகி ராமாயணம்தான் கிடைத்தது என்று 3 பேரும் சமஸ்கிருத நூல்களை கற்று அதிலே வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு அவர் செப்பம் செய்தார் என்று அவரே தன்னுடைய முன்னுரையிலே கம்பர் எழுதியிருக்கிறார். அற்புதம். நேரம் காலம் கருதி தலைவர் முன்னுரையெல்லாம் சொல்லணும். இன்றைக்கு அவர் ஒரு அற்புதமான செயல் செய்திருக்கிறார். எல்லா கருத்துகளையும் துணிந்து அறக்கருத்துகள், அந்த பிறன்மனை நோக்காதது, அந்த மண்டோதிரிச்சு புலம்பல், வீடனுடைய அன்பு, அந்த குகனுடைய அன்பு, சுக்ரீவனுடைய அன்பு, எத்தனை இதை தேடி பிடித்து
அதை மனதிலே இருத்தி அவர் ஆழங்கால் பட்டவர், அவரால் சொல்ல முடியும், சொல்லி இருக்கிறார். வாழ்க வளர்க. நன்றி. நன்றி ஐயா. மிக சுருக்கம், பெரியோருடைய வாழ்த்துரை, பாராட்டுரை. நன்றி ஐயா. இப்பொழுது தலைவருடைய நிறைவு உரை, வாழ்த்துரை. ஐயா 7:58க்கு நிறைவு செய்ய வேண்டும். தங்களுடைய கருத்துரை தங்கள் கையில். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கம்பனில் வள்ளுவம் என்ற தலைப்பிலே ஐயா பரமு நடராஜன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக கம்பனையும் வள்ளுவனையும் நினைத்து மிக தெளிவாக ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார். முதற்கண் அவர் சொல்வன்மையை தேர்ந்தெடுத்தார். சொல்வன்மை என்பது கேட்டார் பிழைக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். இந்த வார்த்தை அனுமனை சொல்லுகின்றார். சொல் வல்ல என்று சொல்லி சொல்லின் செல்வனே என்று ராமன் அனுமனை பாராட்டினார். ஆனால் உண்மையிலே திருக்குறள் மாமன்றம் உண்மையே அந்த நம்முடைய பரமு நடராஜன் அவர்களுடைய சொல்லின் செல்வரே என்று நாம் பாராட்ட நமக்கு உண்மையிலேயே நாம் முன் வருகின்றோம். அந்த அளவுக்கு மிக அழகாக பேசினார். சீதை அதாவது கண்டாயா சீதையை கண்டாயா என்று சொல்லும் பொழுது முதற்கண் கண்டேன் சீதையை என்று சொல்லி அந்த எடுப்பிலேயே நம்முடைய கவனத்தை ஈர்த்தார் அவர். அது மாத்திரமல்ல, அரசனுடைய கடமையை பற்றி சொன்னார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதிலே ஒரு நிலத்தை ஒரு விவசாயி எவ்வாறு ஒரு கண்காணிப்பானோ, எவ்வளவு கவனத்தோடு அவன் உழவு செய்வானோ, அதை போல தன்னுடைய குடிமக்களை காத்தான் என்பதை, தன் உயிரென குடிமக்களை காத்தான் என்பதெல்லாம் மிக அழகாக சொன்னார். அது மாத்திரமல்ல, திறனில் விளையாமை என்ற கருத்தையும், அதே சமயத்திலே நட்பு என்பதிலே, அதாவது தோழமை என்பதிலே சுக்ரீவனுடைய நட்பு, புகனுடைய நட்பு, விபீஷனுடைய நட்பு, இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒன்றிணைத்து சொன்ன அந்த பாங்கையும் மிக அழகாக சொன்னார். அறக்கோட்பாடுகள் சொல்வது செய்நன்றி அறிதல், அதே சமயத்திலே செய்நன்றி அறிதல் ஊழ்வினை என்ற தலைப்பிலையும் ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார். அது மாத்திரமில்லை, இரு கதாபாத்திரங்களுடைய அருமையை மிக அழகாக சொன்னார். கும்பகரனை பற்றியும் பரதனை பற்றி சொல்வது ரொம்ப அழகாக. செய்நன்றி அவன் கும்பகர்ணன், அதாவது செய்நன்றி என்னை வளர்த்தவன் ராவணன், அவனுக்கு என் உயிரே போனாலும் நான் அவனுக்கு தொண்டு செய்வேன் என்று தன் உயிரை ஈர்த்த அந்த கும்பகரனையும், பரதனை சொல்லி பொழுது, அதாவது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தர் நாகல நீரபிற என்ற அந்த கருத்தினுடைய அடிப்படையிலே பரதன் தன்னுடைய அண்ணனையே தன் ஆட்சியில் ஏற்றி அந்த பாதத்தினுடைய அதை வணங்கினான் என்ற அந்த கருத்தை எல்லாம் மிக அழகாக சொன்னார். சுமத்திரையை பற்றி சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் சுமத்திரையை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு சொல்லால் ஒரே ஒரு பாட்டுத்தான். அந்த ஒரு பாட்டிலும் நம்முடைய கவனத்தை ஈர்த்தார். ஏதாவது தந்தையாக நினை, ராமனை தந்தையாக நினை, சீதையை தாயாக நினை என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு அந்த சுமித்திரை சொன்னால் என்ற கருத்தை எல்லாம் மிக அழகுபட சொன்னார். நேரம் கருதி நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. சிறப்புரை, அருமையான சிறப்பு பேச்சாளருக்கு பாராட்டுரை. ஐயா, நிறைவு செய்வதற்கும் நன்றி செய்வதற்குமாக கருத்துரையும் சொல்லக்கூடியதற்கு 5 நிமிடம் 7:58 நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் நன்றி உரையை சுருக்கமாக சொல்ல இணைச் செயலாளர்களுக்கு அழைக்கின்றேன். நன்றி. திருக்குறள் மாமன்றத்தின் 223வது அமர்வு. நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, இத்தனை அவசர ஓட்டம் ஏன்? கடிகாரத்தின் முட்களே, உங்களிடம் நான் கேட்கின்றேன், இத்தனை அவசர ஓட்டம் ஏன்? நேரம் போனதே தெரியவில்லை, நேரம் போய்கொண்டிருக்கின்றது, அதுவும் தெரியவில்லை. சாந்தி ரவீந்திரன் அம்மா, உங்களுக்கு தலைவாழ்ந்த வணக்கங்கள். ஏனென்றால் நான் உங்களிடம் முதலில் வணக்கம் செலுத்துவது, ஒருவேளை நேரத்தை நீட்டி தருவீர்களோ என்ற ஒரு சிறு நப்பாசைதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னால் சொல்ல வேண்டியவை நிறைய இருக்கின்றன. ஐயா அவர்களை பற்றி இந்த தமிழ்தாய் வாழ்த்து முனைவர் வேலம்மாள் அம்மா அவர்கள் அருமையாக இசைத்து
தலைமுறை ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு சிறப்பினை யாங்கனும் சீரடன் பெறுவார் என்று கவிதை மாலை சூட்டி ஐயா அவர்கள் அது அத்தனை, ஏன்னா இதையெல்லாம் சொல்ல சொல்ல பரம நடராஜன் அவர்கள் அருகில் அவருடைய அந்த மூச்சு காற்றை நாம் சுவைத்துக் கொண்டு இருந்தவே என்று நினைத்த போது பெருமையாக இருந்தது. அத்தனை யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் தனலட்சுமி நடராஜன் அவர்கள் உண்மையாக தான் சொன்னாங்க. ஏன்னா இவன் தலைப்பு எடுத்தாங்க இல்லையா, அந்த தலைப்பிலேயே பாதி மதிப்பெண் பெற்று விட்டார் அப்படின்னு அம்மா அவர்கள் சொல்லி சென்றார்கள். ஏனென்றால் நீங்கள் வீட்டுக்கு சரியாக போய் சேர வேண்டும் அல்லவா, அங்கே நான் சொன்னதை என்ன சொன்னீர்கள் என்று அவர் திருப்பி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக, அதற்காக அவர் சொல்லவில்லை, உண்மையைத்தான் கூறினார்கள். அம்மா சுகுமாரி அம்மா அருமையாக வந்தார்கள். அம்மா சொல்ல சொல்ல நமக்கு மலைப்பாக இருக்கிறது. மலை, ஒரு மலையை, பரம்பு மலை நிறுவிய, பரம்பு மலை தமிழ்ச்சங்க நிறுவிய அந்த மலையை இவர் எவ்வளவு அருமையாக அம்மா அவர்கள் சொல்ல சொல்ல நாம் அந்த இயற்கையை நுனிக்கே வந்து விட்டோம். இதை சொல்வதற்கே எனக்கு இன்று நேரம் போதவில்லை என்று சொன்னார்கள். அருமையாக சுகுமாரி அம்மா, உங்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்புரை வழங்கி இவர்கள் அந்த அழகராஜ் அவர்கள் இந்த ஐயாவுக்கு நேரமே கொடுக்கவில்லை. இத்தனை மணித்துளிகளில் முடித்துக் கொள்கள் என்று சொல்லவில்லை. அவர் பெருமை எடுத்து ஒழித்து வைத்து விட்டார்கள். ஏனென்றால் இவர் பேச ஆரம்பித்து விட்டால் இன்று அரங்கு நிறைந்தது, வெளியே அந்த பலகை மட்டும்தான் தொங்கவில்லை, அரங்கு நிறைந்து விட்டது என்று தொங்க விடவில்லை. அப்படி அத்தனை அத்தனை ஆளுமைகள், அத்தனை பேரும் வந்து சேர்ந்தவர்கள் எல்லாருமே பருவமழையை நாம் தரிசிக்க வேண்டும், அவரை கேட்க வேண்டும், அவரை காதார ருசிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் தான். ஆனால் அருமையாக சிறப்புரையை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். சொல்ல சொல்ல சொல்வன்மை, அந்த அனுமன் ஐயா அவர்கள், ராஜேந்திர ராஜா அவர் சொன்ன மாதிரி அந்த அனுமனுக்கு கொடுத்த அந்த பட்ட பெயர், அந்த பெயர் இவருக்கு கூட பொருந்தும் என்றுதான் கூறினார். சொல்வன்மை, அரசியல் அறம், பிறன்மனை நோக்கா பேராண்மை, நட்பு, பெரியாரை துணைக்கோடல், செயனன்றி அறிதல், விதி அல்லது ஊழ்வினை, இதையெல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்த குரல்கள் எல்லாம் இதை வள்ளுவன் யாத்தது நமக்கு கிடைத்த ஒரு பெருமை, கம்பன் அதை கையாண்டது அதை விட பெருமை. இதையெல்லாம் இணைத்து இவர் ஒப்பீடு செய்தது அதை விட பெரிய பெருந்தவம் என்று நாம் நினைக்கின்றோம். ஐயா பரம்பு நடராஜன் ஐயா அவர்களே, உங்களுக்கு மன்றம் தலைதாழ்ந்த வணக்கங்களை பணிவோடு கனிவோடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றது. இன்று உரை நிகழ்ச்சி அவர்களுக்கு கருத்து சொல்ல வந்த ஐயா அவர்கள் நிறைய எல்லோருமே கிட்டத்தட்ட வந்திருந்த அத்தனை பேரையும் அழைக்க இயலாவிட்டாலும், ஏன்னா அழகராஜா அவருக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது, அத்தனை பேரை அழைக்க முடியாமல் போய்விட்டதே என்று ஒரு வருத்தம் இருக்கின்றது. ஏனென்றால் அத்தனை பேரும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆதங்கம். அருமையாக கருத்துரைக்காக அரங்கராஜ ஐயா அவர்கள் அருமையாக வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அமர்ந்தார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று சந்திரமோகன் ஐயா அவர்கள், திருமாவளவன் ஐயா அவர்கள், சந்தான திருவள்ளுவர் கழகமே வந்து நன்றி தெரிவித்து அமர்ந்தது. பல முத்துப்பாண்டி அவர்கள், அந்த முத்தையா பாலசுப்ரமணியம் அவர்கள், தனலட்சுமி நடராஜன் அவர்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம், பூர்ணசேரி அம்மா அவர்கள், வேலம்மாள் அவர்கள், பெங்களூர் சண்முக ஐயா அவர்கள், மகாலிங்கம் ஐயா அவர்கள், பாவல செல்லன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள். பாவல செல்லன் அவர்கள் எல்லாம் பிடிச்சி இழுத்து அவரை உட்கார வச்சிருக்க மாதிரி உட்கார வச்சுட்டாரு அழகராஜா அவர்கள். ஏன்னா நிறைய பேசக்கூடியவர்களுக்கு நேரம் போவதில்லை என்பதுதான். இப்பொழுது கூட நான் அஸ்கர் உள்ளங்களையும் மனதார மீண்டும் ஒருமை நன்றி தெரிவித்து, சாந்தி ரவீந்திரன் அவர்கள் நம்மை கதவை வெளியே தள்ளி அடைப்பதற்கு முன்பு நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நன்றி பாராட்டி